தம்முடைய குமாரனும் अपने पुत्र நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு यीशु मसीह की संगति में रहने के உங்களை அழைத்த தேவன் आपको உண்மையுள்ளவர். आपको बुलाया परमेश्वर सच्चा है. இந்த மாலை வேளையிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே வைத்த வார்த்தை இது. इस शाम के समय आपके साथ बात करने के लिए प्रभु ने रखा हुआ वचन Fellowship with Jesus Christ. परमेश्वर के साथ संगति. இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். यीशु मसीह के साथ संगति में रहने के लिए बुलावट पाए हैं. தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. प्रभु से बुलावट पाए वे लोग हालेलुया. ஆமென். நீங்க ரொம்ப நெருக்கமா இருந்து வசனம் கேக்குறீங்க. आप बहुत संकट में बैठकर वचन को सुनते हैं. ஆமென். நெருக்கத்திலிருந்து தேடுறவங்கள ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். संकट से जो बुलाता है उसको बहुत पसंद करता है. கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு இன்னொரு விசாலத்தை தருவாராக. परमेश्वर इस सेवकाई के लिए एक बढ़ोतरी को இயேசு देगा. நாமத்தில் மனதார bless பண்றேன். यीशु मसीह के नाम से मन से आपको आशीष करते हैं. நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். हम परमेश्वर से बुलावट पाए हैं. நம்முடைய அழைப்பை நாம் பார்க்க வேண்டும். हमारे बुलावट को हम देखना चाहिए. 1 கொரிந்தியர் அதே 1வது அதிகாரம் அதனுடைய 26 முதல் பார்க்கும்போது पहले कुरिन्थियों पहला अध्याय 26वां वचन से देखेंगे. அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். आपने पाया हुआ बुलावट को देखो करके पौलुस के द्वारा कहता है. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால் क्यों इस तरह से कहता है? இந்த கொரிந்து சபையை பொறுத்த வரைக்கும் யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை. ये कुरिन्थियों कलीसिया है, किसी वरदान में कमी नहीं है. ஆனால் இவர்கள் எதை மறந்தார்கள் என்றால் அழைப்பை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். लेकिन इन्होंने किसको भूल गया? बुलावट को भूलकर जीवन बिता रहा है. அழைப்பை மறந்து வாழ்கிறார்கள் என்றால் இன்னும் அதை ஒரு ஸ்டெப் கூட புரியும்படி சொல்லுகிறேன். बुलावट को भूलकर जी रहा है तो और एक कदम आगे जाके बोलता हूँ. இவர்கள் ஆரம்பத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். इन्होंने शुरुआत को भूलकर जी रहे हैं. அதனாலதான் இவர்கள் அழைப்பை ஆவியானவர் பவுலை கொண்டு நினைவுபடுத்துகிறார். इसके लिए इनकी बुलावट को पौलुस के द्वारा याद दिलाता है. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? क्या कहता है? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லுகிறார். ज्ञानियों को लज्जित करने के लिए पागलों को परमेश्वर ने चुन लिया है. ஆமென். அதன் அர்த்தம் அழைக்கப்பட்டவங்க எல்லாம் பைத்தியம்னு கிடையாது. इसका मतलब जितना बुलावट पाए उन लोग सब पागल, ऐसा मतलब நம்மை नहीं விட है. இன்னும் பெஸ்டா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். हमसे और भी अच्छा बनकर रहता करके मतलब है. ஆமென். आमीन. வேற யாரும் இல்லாததனால என்னை தெரிந்தெடுத்தாருன்னு நினைக்க கூடாது. और कोई नहीं है इसके लिए चुना करके बिल्कुल सोचना नहीं. பெத்லகேமை குறித்து வேதம் சொல்லுகிறது யூதாவிலே ஆயிரங்களுக்குள்ளே சிறியது என்று. बेथलेहम में बाइबल में कहा है हजारों में छोटा करके कहा है. அதன் அர்த்தம் என்ன? उसका मतलब क्या है? பெத்லகேமை விட 999 பெஸ்டா இருக்கு. बेथलेहम से 999 लोग बेस्ट है. அவன் பெத்லகேமை தெரிந்தெடுக்க காரணம் இது எல்லாத்தை விட பெஸ்டானதுனால அல்ல, அவர் விரும்பினபடியினால். बेथलेहम को चुना उसका कारण है सबसे अच्छा नहीं है, उन्होंने चाहत किया इसके लिए. இந்த அழைப்பை இவர்கள் மறக்கிறார். इनके बुलावट को ये भूल जाते हैं. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுத்தார். जो बल लोगों को शर्मिता करने के लिए परमेश्वर कमजोरी को चुन लिया. உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளை அற்பமா எண்ணப்பட்டவை. जो है उसको लज्जित करने के लिए जो नहीं है उसको परमेश्वर ने किया है. அழைப்பை பாருங்க. बुलावट को देखिए. இவங்க அழைப்பை மறந்ததும் இவங்களுக்குள்ள குரூப்பிசம் வர ஆரம்பிச்சு. ओ बुलावट को अब भूलते ही हमारे बीच में ग्रुपिज्म आ गया है. பவுலை சேர்ந்தவங்கன்னு பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போலோவை சேர்ந்தவங்கன்னு பிரிய ஆரம்பிச்சு. किसी लोग पौलुस का है, किसी लोग अपोलो करके अपना ग्रुपिज्म बना. வரங்களுக்கு பஞ்சமே கிடையாது. वरदान के लिए किसी कमी नहीं है. ஆனா நீயா நானா ஆயிட்டு. लेकिन तुम है क्या मैं है करके அப்பொழுதுதான் ஆவியானவர் பவுலை கொண்டு சொல்லுகிறார். तब आत्मा जी पौलुस के द्वारा कहता है அழைக்கப்பட்டதே எதுக்கு தெரியுமா? आप बुलावट किसके लिए पाए हैं? ஐக்கியமா இருப்பது. आप मेल मिलाप से रहने के लिए. யாரோடு தெரியும்? किसके साथ? கிறிஸ்துவோடு. मसीह के साथ. கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் யார் இருக்கிறார்கள்? मसीह के संगति में जो लोग रहते हैं அவர்கள் யாவரோடும் சமாதானமா இருப்பார்கள். सबके साथ मिलजुल कर शांति से रहेगा. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். एक बात को आप समझ लीजिए, ஒரு நாள் நம்முடைய ஆரம்பத்தை மறக்கவே கூடாது. कभी भी हमारे शुरुआत को भूलना नहीं. சவுலுக்கும் தாவீதுக்கும்
நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது, சில வித்தியாசங்கள் இருக்கு. साउल और दाऊद के बीच में एकत्र है और किसी अलग अलग என்ன चीज है। ஒற்றுமை அப்படின்னா, क्या एकत्र है मतलब சவுல் கழுதைக்கு பின்னாக நடந்தவன், சவுல் தாவீது ஆடுகளுக்கு பின்னாக நடந்தவன். साउल गधा के पीछे गया, दाऊद भेड़ बकरिया के पीछे गया था। ரெண்டு பேருடைய ஆரம்பம் இப்படிதான். दोनों को शुरुआत वैसा ही है। கழுதைக்கு பின்னாக நடந்தவனையும் கர்த்தர் தெரிந்தெடுத்தார், கதா के ஆடுகளுக்கு பின்னாக நடந்தவனையும் தெரிந்தெடுத்தார். गधा के पीछे गया, उनको भी प्रभु ने चुना और दाऊद को भी चुना है। ரெண்டு பேர் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை சுமந்த பாத்திரங்கள் வித்தியாசமானதே தவிர அபிஷேகம் சேம் தான். दोनों के ऊपर उंडाला गया हुआ अभिषेक अलग है, उसके पात्र अलग अलग है, अभिषेक तो सेम है। ஆனால் ரெண்டு பேரும் உயர்த்தப்பட்ட போது, लेकिन दोनों ऊंचाई पाने के बाद சவுல் தான் கழுதைக்கு பின்னாக நடந்ததை மறந்தான், शाऊल गधा के தாவீது ஆடுகளுக்கு பின்னாக நடந்ததை கடைசி வரை மறக்கவில்லை. शाऊल गधा के पीछे गया, उसको भूल गया, लेकिन दाऊद ने मेड़ बकरे को चरवा उसको नहीं भूला। ஆமென். आमेन। சவுல் தான் நிறுத்தப்பட்ட நிலையிலிருந்து தன்னை பார்க்க ஆரம்பித்தான், தாவீதோ தான் எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து தன்னை பார்க்க. शाऊल जगह खड़ा है, उसकी जगह को देखने लगा, लेकिन दाऊद ने जगह से उठाया गया उस चीजों को याद करने அதனாலதான் लगा। சவுலால எதை அக்செப்ட் பண்ண முடியலன்னா, ஸ்திரீகள் பாடுகிறார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லும் போது எனக்கு 1000 தானா அப்படிங்கிறாங்க. इसके लिए स्त्रियों ने गीत गाए थे, तभी उन्होंने एक्सेप्ट नहीं कर पाया, क्योंकि साउल के लिए 1000 और दाऊद के लिए 10,000 करके। சவுல் மட்டும் எடுக்கப்பட்ட தன்னுடைய ஆரம்பத்தை இப்பொழுது நினைத்திருந்தால் எப்படி சொல்லிருப்பான் தெரியுமா? எனக்கு 1000 அப்படி சொல்லிருப்பான். और शाऊल जिधर से उठाया गया तभी वो सोचा होता तो 1000 है करके आश्चर्य होता था। அவன் தான் எடுக்கப்பட்ட நிலையை மறந்ததுனால எனக்கு 1000 தானா, वो निकाला हुआ परिस्थिति को उन्होंने भूल गया, इसके लिए बोल रहे 1000 तो है। இன்னைக்கு நாம் நம்முடைய ஆரம்பத்தை, நம்முடைய அழைப்பை மறக்கிறதுனால தேவன் தருகிற பல நன்மைகளை நம்மளால சந்தோஷமாய் அனுபவிக்க முடியாமல் हमारे போகிறோம். आरंभ को हम भूल जाते हैं, इसीलिए हम प्रभु देने वाला कई आशीष को हम मना नहीं पा रहे हैं। ஏனென்றால் தாவீதுக்கு கொடுத்த 10,000 கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். लेकिन दाऊद को दिया हुआ 16,000 को हम कंपेयर करते रहते हैं। அதனால யார் பெஸ்ட்ங்கற எண்ணம் வருது, इसके लिए कौन बेस्ट है करके विचार आते हैं, அங்கதான் பிரிவினை வருகிறது. वहां पर ही अलग ही आता है। கண்ட சகோதரனிடத்தில் அன்பாயிராதவன் எப்படி காணாத தேவனிடத்தில் அன்பாயிரு. देखने वाले भाइयों के साथ मिलजुल के नहीं रहता तो नहीं देखा हुआ परमेश्वर के साथ कैसा प्रेम से। வரத்துக்கு பஞ்சம் இல்ல, अभी वरदान के लिए कमी नहीं ஆனா है, உறவு இல்லாம இருக்கு. लेकिन रिश्ता के बिगड़ रहता है। அதனாலதான் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல எடுக்க வேண்டாம், ஆவியானவர் சொல்லுகிறார் பவுலை கொண்டு, इसलिए दूसरा व तीसरा अध्याय में पौलुस के द्वारा நீங்கள் कहते हैं தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா आप அப்படிங்கிறார். परमेश्वर का भवन है करके नहीं जानते हो क्या? நாம் பல நேரத்துல என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, कई समय में क्या सोचते நாம் हैं, ஆராதிக்கிற தேவன் நாம் கூடும்போது வருகிறவர் என்று நினைக்கிறோம். हम आराधना करते समय आने वाला परमेश्वर करके सोचते அவர் हैं, நம் கூடும்போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர். और हम मिलने समय आने वाला नहीं है, हमारे साथ ही रहने वाला இந்த है। மீட்டிங் முடிஞ்சது ஆமென் பிரைஸ் தி லார்ட் போட்டுட்டு நானும் போயிருவேன், நீங்களும் போயிருவீங்க. ये मंडली समाप्त होने के बाद आमेन प्रेज़ द लॉर्ड बोल के मैं भी चला जाऊंगा, आप भी चला அதே जाओगे। போல ஆண்டவரும் போயிருவார்னு நினைக்கிறோம். उसके दुल्य परमेश्वर भी चला जाएगा करके नहीं है। அதனாலதான் பார்த்திருக்கீங்களா, சிலர் சில சீக்ரெட் பேசும்போது சர்ச்சுக்கு வெளியே போய் பேசுவோம் வா. इसके लिए कोई सीक्रेट बात करते समय बाहर चर्च से बाहर जाके बात ஏன்னா करते உள்ள हैं, இருந்து பேசினா ஆண்டவரு கேட்டுருமா, क्योंकि अंदर से बात करेगा तो परमेश्वर सुन लेगा, வெளியே இருந்து பேசினா அவருக்கு கேட்காதா. बाहर से बातें करेगा तो उनको नहीं सुनेगा। சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, வெளியே வச்சுக்கிறேன். किसी लोग कहता है मालूम है बाहर आजा मैं देख लेता हूं। சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் ஆண்டவரே. दाऊद कहता है तुम्हारे आत्मा की छिपावट मैं कहां चलूंगा, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், मैं आकाश में चढ़ेगा तो भी परमेश्वर वहां पर है, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உங்க கை என்ன मैं பிடிக்குது. अधोलोक में जाके लेटा तो अभी वहां पर भी मेरे हाथों को पकड़ நம்மோடு இருக்கிறவர் अपने साथ रहने वाला परमेश्वर। கர்த்தர் உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷர்களுக்கு கொடுத்த பியூட்டிஃபுல்லான ப்ராமிஸ் என்ன தெரியுமா? प्रभु यीशु जिंदा होकर उठ के चेलों को दिया हुआ अच्छा वादा क्या पता है? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். दुनिया की अंत तक मैं आपके साथ में रहता हूँ। அழைப்பை மறந்து बुलावट को भूल कर என்ன செஞ்சாலும் हम जो भी करेंगे तो பரலோகம் அதை அக்செப்ட் பண்ணாது. स्वर्ग राज उसको एक्सेप्ट नहीं करेगा। நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். अब बुलाया हुआ बुलावट को देख लीजिए, நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? हम किस लिए बुलावट पाए हैं? கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் मसीह के साथ संगति में रहने के लिए।
ஹalleluya. हालेलुया இந்த முதல் நாளிலே इस पहला दिन में ஒரு கேள்வியை முன்வைத்து நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி விரும்புகிறேன். एक सवाल को आपके सामने रखकर प्रभु की நீங்க वचन को बोलना चाहिए ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டா சந்தோஷமா கை தூக்கும். अब उद्धार पाके कितने साल हो गए तो खुशी के साथ हाथ उठाओगे நீங்க எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்கன்னு கேட்டா அதுல இதுல ஒரு பேட்ச் ஹாப்பியா கை தூக்கும். कितने पीड़ित प्रभु को मानते बोलेगा तो और भी बहुत लोग हाथ उठाएंगे நீங்க இந்த 59 வருட மினிஸ்ட்ரியில சீனியர் யார் அப்படின்னு கேட்டா ஆரம்பத்திலே கூட இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டா அதுல ஒரு சின்ன கூட்டம் 59 साल सेवक है में कौन कौन साथ में रखा बोला तो वो भी हाथ उठाएंगे எல்லாத்துக்கும் கை தூக்கும். सब बातों के लिए हाथ उठाओगे அது ரொம்ப நல்ல காரியம். वो बहुत अच्छी बात है இப்போ अब கை தூக்க வேண்டாம். हाथ उठाने की जरूरत नहीं है நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற அந்த ஃபெலோஷிப் எப்படி இருக்கிறது? हमें मसीह के बीच में रहने वाला संगति कैसा है அதாவது உறவுக்கும் மேலானது ஐக்கியம். रिश्ते से भी बड़े है संगति புரியும்படி சொல்றேன். आपको समझने जैसा बोलता हूँ ஆமா, நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாண ஃபங்க்ஷன் வரும் பாருங்க. हमारे गाँव में शादी का जो कार्यक्रम होता है சொந்தக்காரங்க வருவாங்க. बहुत सारे रिश्ते लोग आएंगे அதுல 90% சொந்தக்காரங்களும் அன்னைக்கு தான் நம்ம பார்ப்போம். उसमें 90 सदस्य लोग उस दिन में ही हम देखेंगे ஆமா, எனக்கு பாதி சொந்தக்காரங்களை இன்னும் தெரியாது. और मुझे आधे रिश्ते लोगों को अभी भी नहीं ஃபங்க்ஷன் जानता வரும்போது சொல்லி தருவாங்க. जब कुछ कार्यक्रम होता तो तभी बताते हैं சைடுல உள்ளவங்க வந்தாங்கன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க இவங்க 1 விட்ட இவங்க 2 விட்ட இவங்க 3 விட்ட. और ये माता की तरफ से कोई आएगा तो इन्होंने इस तरह का रिश्ता है इस तरह का रिश्ता है அப்பா ஊருக்கு போனா சொல்லுவாங்க இவங்க யார் தெரியுமா அப்பாக்கு இன்னாருக்கு அண்ணாருக்கு இன்னாருக்கு. पिताजी के गांव में जाएगा तो बोलेगा ऐसा वैसा वहाँ का रिश्ता है அப்போ வந்து ஒரு ஒரு உறவு இருக்குங்க. एक रिश्ता है यहाँ पर ஆனா என்ன இல்ல அப்படின்னா लेकिन क्या नहीं है ஐக்கியம் இல்ல. मेल मिलाप नहीं है ஐக்கியம் இல்லாததுனால संगति नहीं है அந்த इसीलिए உறவுக்காரங்க யாருன்னு எனக்கு சொல்றதுக்கு இன்னொருத்தவங்க உதவி எனக்கு தேவை. वो रिश्ता क्या है करके बोलने के लिए और एक व्यक्ति की जरूरत पड़ता है இன்னொருத்தங்க இப்போ எங்க அம்மா வந்து எனக்கு இவங்க வந்து நம்ம எங்க பாட்டிக்கு தாத்தாக்கு இப்படி ஒரு உறவு அவங்க சொல்லலைன்னா அவங்க எனக்கு சொந்தக்காரங்களா இருந்தாலும் எனக்கு அவங்கள தெரியாதது போல தான் நான் உட்கார்ந்திருப்பேன். ओ माता जी आके नहीं बताया तो रिश्ता को हम रिश्तेदार होने के बाद भी नहीं जानते ही रहेंगे ஹalleluya. हालेलुया உறவு இருக்கு, रिश्ता है ஐக்கியம் இல்லாததுனால लेकिन संगति नहीं है உறவுக்காரங்க யாருன்னே தெரியல. वो कौन रिश्ता है किस तरह का करके पता नहीं है உறவு எதோட முடியும் தெரியுமா? ये रिश्ता कहाँ पर समाप्त होगा पता है குரூப் போட்டோவோட முடியும். एक ग्रुप फोटो में समाप्त हो அம்மா जाएगा சொந்தக்காரங்க எல்லாம் வாங்க सब रिश्तेदारों आ जाओ அப்படி ஒரு பெரிய ஃப்ரேமுக்கு ஏத்த கூட்டம் நிக்கும். अच्छा एक फ्रेम का बड़े भीड़ आएगा அப்போ போட்டோகிராஃபர் சொல்லுவாங்க ஸ்மைல் ப்ளீஸ். तब फोटोग्राफर बोलेगा स्माइल प्लीज ஒரு கிளிக்கோட அந்த ஸ்மைல் முடிஞ்சு. ये क्लिक में वो स्माइल समाप्त हो நிறைய जाएगा பேருக்கு இந்த உறவு 3 நாள் கன்வென்ஷனோட முடியுது. वो कई लोगों का ये रिश्ता 3 दिन कन्वेंशन में समाप्त हो जाता है உங்களை சொல்லல, मैं आपको नहीं बोलता हूँ உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். आपको ऐसा फील होता तो मैं आपको ही बोलता हूँ சிலருக்கு உறவு இருக்கும் பாருங்க, ஜனவரி 1ஆம் தேதி எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. किसी लोग को रिश्ता है जनवरी 1 तारीख कहाँ से आते पता नहीं है எல்லாருக்கும் நியூ இயர் விஷ் சொல்றது போல அவருக்கு ஒரு விஷ் போட்டுட்டு போயிடுவாங்க. सबको न्यू ईयर विशेष बोलते जैसे उनको भी एक विश करके चला जाएंगे சிலருக்கு உறவு வரும் பாருங்க, இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். और किसी को रिश्ता आएगा यीशु मसीह सूली पर मारा गया है ஃப்ரைடே வர 40 நாள் वो गुड फ्राइडे 40 दिन तक ஒண்ணுமே சாப்பிட மாட்டாங்க. कुछ भी नहीं खाएगा ஆனா அந்த ஈஸ்டர்னு ஒண்ணு வரும் பாருங்க, लेकिन देखो ईस्टर आएगा देखो அந்த 40 நாளுக்கும் சேர்த்து வச்சு அடிப்பாங்க. वो 40 दिन को मिला के वो खा लेगा See, இந்த உறவெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனோட முடியுது, ये सारा रिश्ता एक कार्यक्रम में समाप्त हो ஒரு जाता है சீசனோட முடியுது. एक सीजन में समाप्त हो जाता है ஆனா लेकिन சிலர் இருப்பாங்க பாருங்க, किसी लोग है देखो அவங்க கிட்ட நம்ம டெய்லி பேசுவோம், हम उनके साथ रोज हर रोज बात டெய்லி करते हैं। பழகுவோம். हर रोज हम बात அவங்க करते நம்ம हैं। வீட்டுக்கு வருவாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு இப்படி அடிக்கடி போவோம் வருவோம். हम उनके घर पे जाएंगे वहाँ अपने घर पे आएगा ஆமென். அவங்கள எங்க பார்த்தாலும் நமக்கு ஹாப்பியா இருக்கும். हम कहाँ भी जाएगा उनको देखने में बहुत खुश அவங்க होगा கிட்ட நெருங்கி போய் நிறைய பேசுவோம். उनके साथ जाके बहुत कुछ बातें ஏன் करेंगे தெரியுமா? क्यों गए நல்ல ஐக்கியமா. बहुत अच्छा संगति है தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है
எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்மலையா हमेशा आपके साथ आने वाला एक अच्छा चट्टान बन உதவாத என்னில் நீர் உறவானி நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே உதவாத என்னில் நீர் உறவானி நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே நீங்க இல்லாம என் பொழுது. என்ன அருமையான வார்த்தை. कितना अच्छा शब्द है உதவாத என்னில் किसी का लायक नहीं मुझ में आप रिश्ता बन गया தேவ பிள்ளைகளே प्रभु के बच्चों சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தை நினைவுபடுத்தும்படி விரும்புகிறேன். सृष्टि के दिन को आपको याद कराना चाहता हूं ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 26 27 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. उत्पत्ति की पुस्तक पहला अध्याय 26 27 वचन பின்பு कहता है தேவன் परमेश्वर நமது சாயலாகவும் अपने रूप में நமது ரூபத்தின்படியே और अपने रूप के अनुसार மனுஷனை உண்டாக்குவோமாக मनुष्य को बनाएंगे 27லே சொல்லப்பட்டிருக்கிறது. 27 में कहा हुआ है தேவன் தம்முடைய சாயலாக परमेश्वर अपने रूप में மனுஷனை சிருஷ்டித்தார். मनुष्य को सृष्टि किया அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். उनको प्रभु की रूप में ही सृष्टि किया ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொல்றார். और स्त्री पुरुष करके सृष्टि किया. எல்லாரும் கவனிங்க. सब लोग ध्यान दीजिए ஆண்டவர் சிருஷ்டித்த காரியங்களை ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே நம்மால் பார்க்க முடியும். परमेश्वर ने जो सृष्टि किया कार्य को उत्पत्ति की पुस्तक पहला अध्याय में देख सकते हैं. மனிதனை படைப்பதற்கு முன்னே வேற अनेक காரியங்களை தேவன் படைக்கிறார். मनुष्य को रचाने के पहले बहुत सारे बातों को उन्होंने किया है. எல்லாவற்றையும் கர்த்தர் மனிதனுக்காக படைத்தார். सब कुछ परमेश्वर मनुष्य के लिए रचाया. மனிதனை கர்த்தர் தமக்காக படைத்தார். मनुष्य को परमेश्वर अपने लिए रचाया. கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோம். हाथों को उठाकर हालेलुया. அப்ப நம்மை தேவன் எதற்கு படைத்தார் என்பது முதல்ல நம்ம இருதயத்தில் விழணும். हमें परमेश्वर क्यों रचा करके हमारे हृदय में समझना चाहिए. பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க உன்னை ஏன் பெத்தேனே தெரியல. किसी माते पिता बच्चों को देखकर कहता तुझे क्यों रचाया. உங்களை யாராவது அப்படி சொன்னா நீங்க worry பண்ணாதீங்க. ऐसा कोई बोला तो आप डरना नहीं. அவங்களுக்கு சொல்லுங்க தேவன் தமக்காக என்னை படைத்திருக்கிறார். उनको कहो परमेश्वर अपने लिए मुझे बनाया है. நல்ல கவனமா கேளுங்க. अच्छा ध्यान से सुनिए. சிருஷ்டிப்புக்காக தேவன் எடுத்த நாட்கள் 7. सृष्टि करने के लिए परमेश्वर ने लिया हुआ दिन 7 है. 6 நாள்ல வர்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டார். उसमें 6 दिन में सब कुछ समाप्त कर दिया है. 6 நாள்ல கம்ப்ளீட் பண்றாரு. क्यों 6 दिन में समाप्त करता है. 7வது நாள் லீவ் வேணும். उनको 7वां दिन में छुट्टी चाहिए. ஆமென். आमेन. சில பார்த்திருக்கீங்களா நாளைக்கு லீவ் வேணும்னா முந்தின நாளே நாளைக்குள்ள வேலையும் சேர்த்து செய்வாங்க. देखा क्या कल छुट्टी चाहिए तो आज के दिन में सब मिला के काम खत्म कर देंगे. ஆமென். ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றால் வெளிச்சம் உண்டாய். परमेश्वर ने कहा उजाला आने दो उजाला आ गया. மச்சங்கள் உண்டாக கடவுதென்றால் கடல்ல மச்சங்கள் உண்டாய். सारे मछलियां होने दो करके बोला तो मछलियां हो गया. சூரிய சந்திரனை நட்சத்திரங்களை உண்டாக கடவுதென்றால் எல்லாம் உண்டாய். सूरज चंद्रमा तारा बन जा करके बोला बन गया. அதே போல விருட்சங்களை உண்டாக கடவுதென்றால் விருட்சங்கள் உண்டாய். वृक्ष बन जा करके बोला वो सब बन गया. மிருகங்களை கர்த்தர் உண்டாக்கின மிருகங்கள் பறவைகள் எல்லாம் உண்டாய். पशुओं पक्षियों को बन जाओ करके बोला बन गया. அதே போல மனுஷனை உண்டாக்கல. वैसा मनुष्य को परमेश्वर ने नहीं बनाया. சிருஷ்டிப்பிலே மிகவும் விசேஷமானவன் மனிதன். तब सृष्टि में बहुत विशेष व्यक्ति है मनुष्य. இன்னைக்கு பரிதாபம் மனிதனை விட மிருகங்களும் ரொம்ப கனப்படுத்துறாங்க. लेकिन मनुष्य से ज्यादा जानवरों को बहुत ध्यान दे रहे हैं. மனிதனை படைப்பதற்கான நோக்கம் என்ன? परमेश्वर मनुष्य को बनाने के उद्देश्य क्या है? கொள்ளுங்கள் தேவனை குறித்து அவர் மார்பில் சாய்ந்திருந்த யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார். एक बात को समझ लीजिए यूहन्ना के द्वारा प्रभु लिखा है தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. परमेश्वर प्रेम से ही रहता है. அப்போ அன்பு நிறைந்த ஆண்டவருக்கு प्रेम से भरा हुआ परमेश्वर को அந்த அன்பை காட்டணும். वो प्रेम को दिखाना है. அந்த அன்பை காட்டுறதுக்கு ஒருத்தர் இல்லை. वो प्रेम को दिखाने के लिए कोई भी नहीं है. அதாவது இருதயம் பொங்கி வழியுதுனாலே அதை யார்ட்டையாவது வெளிப்படுத்தணும். हृदय में उमड़ रहा है तो किसी को बता देना चाहिए. அவருடைய லவ் எப்பவுமே அந்த நிரம்பி இருக்கு அவருடைய அன்பு. उनका
प्रेम भरा हुआ है। தூதர்கள்ட்ட காட்டலாம்னா தூதர்கள் பணிவிடை ஆவிகள். दूतों को दिखाना है तो वो सेवक की आत्मा है। ஆனா வருவாங்க போனா போவாங்க. आ बोलेगा तो आएगा, जा बोलेगा तो அதுக்கு மேல जाएगा, ஒண்ணுமே கிடையாது. उससे ज्यादा कुछ भी नहीं है। இப்போ இந்த பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியாக திரியேக தேவன் ஒன்றாய் இருக்கிறார். पिता परमेश्वर, पुत्र परमेश्वर और पवित्र आत्मा एकत्र रहता है। அவருடைய அன்பை காண்பிக்கணும். अपने प्रेम को दिखाना है। வேதம் சொல்லுகிறது உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை தெரிந்தெடுத்தார். बाइबल शास्त्र कहता है दुनिया उत्पन्न होने के पहले ही प्रभु ने चुना है। ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். उसका मतलब है दुनिया को बनाने के पहले प्रभु ने सोचने लगा। நம் தூதர்களுக்கு அவருடைய சாயல் இல்லை. दूतों को उनका रूप नहीं है, அப்ப அவருடைய இருதயத்தை அவங்க கிட்ட ஓபன் பண்ண முடியாது. तब उनके हृदय को उनके पास खुल नहीं सकता है। இப்படி ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமே. तब परमेश्वर ने सोचा ऐसा कुछ रहेगा तो अच्छा रहेगा, இப்படி ஒருத்தர் இருந்தா நம்ம அவங்க கூட பேசலாம், इस तरह से कोई रहेगा तो हम बातचीत कर அவங்க கூட सकते हैं, பழகலாமே, उनके साथ मेल मिलाप से रह அவங்களோட सकते हैं, உறவாடலாமே. उनके साथ मेल मिलाप से रह सकता है। वैसा இப்படி சொல்லணும்னா वैसा बोलने जाएगा तो ஆண்டவருடைய ட்ரீம் தான் நாம. परमेश्वर का सपना है वही हम है। உங்களை யாராவது ட்ரீம்ல பாப்பாங்களா? आपको कोई ड्रीम में सपना में देखेंगे क्या? அப்படியே பார்த்தாலும் ஐயோ பேய்னு ஓடிடுவாங்க. वैसा देखेगा तो हाँ ये भूत है करके भाग जाएगा। தோன்றும் முன்னமே நம்மை நினைத்திருக்கிற लेकिन हम रचने के पहले परमेश्वर ने सोचा है। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு அதனால தான் அவன் பாடணும், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியம். इसलिए हम गीत गाया था, जो परमेश्वर अपना खुद का बना लिया वो धन्य है। அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். आपने पाया हुआ बुलावट को देख लीजिए। சொல்கிறது எவர்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். परमेश्वर बाइबल में कहा जिसको परमेश्वर ने चुना है उसको परमेश्वर ने बुलाया है। போதகருடைய மகன், मैं एक पासवान जी का बेटा நான் हूँ। போதகருடைய மகனானதினால் கர்த்தர் என்னை அழைக்கவில்லை. मैं पास्टर का बेटा इसके लिए प्रभु ने नहीं बुलाया है। என் தகப்பனார் உருவாகிறதுக்கு முன்னமே என்னை அவர் முன்குறித்திருக்கிறார். मेरा पिताजी उत्पन्न होने के पहले ही प्रभु मुझको चुना है। குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமானாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. पहले ही चुना है और बुलाया है, परमेश्वर ने महिमा किया है। See, நாம ஆண்டவருடைய ட்ரீம். हम परमेश्वर का सपना है। அவர் அப்படி நினைக்க ஆரம்பிக்கிறார். वो ऐसा सोचते रहता है। இருந்தா எப்படி இருக்கும்? इस तरह से रहेगा तो कैसा அவங்க கூட रहेगा? நம்ம பேசி பழகுனா எப்படி இருக்கும்? इनके साथ बातचीत करेगा तो ஏன்னா कैसा அவர் रहेगा? அன்பு நிறைந்த கர்த்தர். वो प्रेम से भरा हुआ அவர் परमेश्वर है। தம்முடைய இருதயத்தை நம்ம கிட்ட ஓபன் பண்ண விரும்புகிறார். वो अपने हृदय को अपने पास खोलना அவர் என்ன चाहता है। பண்றாரு தெரியுமா? वो क्या बोलता है? அப்ப அப்படிப்பட்ட ஒருவனை எங்க வாழ வைக்கலாம்னு பூமியை தெரிந்தெடுக்கிறார். इस तरह का मनुष्य को पृथ्वी में रखा हुआ है। ஆமென். பூமி தான் மனிதன் வாழ்வதற்காய் கர்த்தர் நியமித்த இடம். पृथ्वी मनुष्य जीने के लिए प्रभु ने रखा हुआ जगह है। மனுஷன் வேற எங்கேயோ வாழ்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். लेकिन परमेश्वर जगह पर जीने के लिए ढूंढ रहा है, நடக்காது. नहीं होगा। ஆமா, மனுஷங்களுடைய ஞானிகளுடைய ஞானத்தை எல்லாம் அவர் எப்படி ஆக்குவார் தெரியுமா? பைத்தியமாக்குவார் பைபிள்ல. मनुष्य की सारे ज्ञान को परमेश्वर पागलपन कर देगा। ஆமென். आमेन। கர்த்தர் என்ன பண்றார் தெரியுமா? प्रभु क्या करता है? ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியை கர்த்தர் ஒழுங்காக்குகிறார். ठीक नहीं है, काली है, उसको परमेश्वर सही करते हैं। ஒழுங்காக்குறதுக்கு என்ன தேவை? वो सही करने के लिए क्या வெளிச்சம் चाहिए? தேவை. उजाला चाहिए। வெளிச்சம் தேவை. उजाला चाहिए। நம்முடைய வாழ்க்கை ஒழுங்காகணும்னா வெளிச்சம் தேவை. हमारा जीवन ठीक बनना चाहिए तो उजाला चाहिए। அந்த வெளிச்சம் பரத்திலிருந்து வருகிற वो வெளிச்சம். उजाला स्वर्ग राज्य से आता வேதம் है। சொல்லுகிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. दुनिया में आए सबको प्रकाश करने वाला सच्चाई उजाला यहोवा यीशु मसीह இயேசுவை है। மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु को सच्चा उजाला करके कहा हुआ है। மற்ற எந்த ஒளியுமே பொய்யான ஒளி. और उसका मतलब है और सारे उजाला झूठा उजाला है। இந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து மட்டுமே ஒருவன் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க முடியும். ये सच्चा उजाला ही किसी मनुष्य को கர்த்தர் प्रकाशित எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார். सबको परमेश्वर ठीक करवाते மனிதன் हैं। வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வைக்கிறார். मनुष्य जीने के लिए सब कुछ सृष्टि करके रखा हुआ है। எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விட்டு सबको ठीक करके 6ஆம் நாள் முடிவிலே छठवां दिन समाप्त आखिरी में மனிதனை உண்டாக்குகிறார். मनुष्य को रचाता है। எப்படி படைத்தார் தெரியுமா? कैसा बनाया पता है? கையில மண்ணை எடுத்து हाथ में मिट्टी को उठाकर அப்படி அவர் மனசுல என்ன நினைச்சு வச்சிருந்தாரோ அப்படியே
ஷேப் பண்றார். अपना मन में क्या सोच के रखा वैसा सेव किया है. கண்ணு மூக்கு வாய் அப்படி சொல்லி ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செய்யறார். आंख मुंह नाक सबको देख देख कर बनाते हैं. தள்ளப்பட்ட சாத்தான் பார்த்துட்டு இவர் என்ன மண்ணில் விளையாடிட்டு இருக்கிறார். टकला किया हुआ शैतान ने देखा होगा ये क्या मिट्टी में खेल रहा है. யார் தெரியுமா? யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். मेरा परमेश्वर कौन है मालूम है? योजना में बड़ा है, क्रिया में सामर्थ्य है. கொஞ்சம் பாதி ஒரு 50% ஒரு 60% ஒர்க் முடியும் போது 50% काम खत्म होने के बाद சாத்தான் நினைச்சிருப்பான், என்ன இவர் அவரையே செஞ்சிட்டு இருக்கிறாரு. शैतान सोचा होगा ये क्या खुद को बना रहे हैं. அதாவது நாமளே நம்ம போட்டோவை செல்ஃபி எடுத்து பார்த்துட்டு இருப்போம் தெரியுமா? जैसा हम अपने को सेल्फी लेके देखता है ना, எப்படி எல்லாம் நல்லதான் சிரிச்சிருப்போம். वो अच्छा तो हंसा होगा, ஆனா போட்டோல மட்டும் இப்படி இருக்கும். लेकिन फोटो में ऐसा टेढ़ा நான் दिखाता ஒழுங்கா होगा. தானே சிரிச்சேன். और मैं तो अच्छे तो हंस रहा था. பார்த்துட்டே இருப்போம் தெரியும். ऐसा देखते रहेंगे. ஆண்டவர் அப்படியே தம்மையே உருவாக்குறது போல சாத்தான் நினைச்சிருப்பான், என்ன இவருக்கே இவர் செலவு வைக்கிறாரோ. ओ परमेश्वर शैतान ने सोचा ये खुद ஏன்னா की ये मूर्ति बना रखी சாயலாக अपने रूप में அப்படியே உருவாக்கி வைக்கிறார் பாருங்க. वो रचा के रखता. देखो எல்லாம் ஒர்க் முடிச்சிட்டு सारे काम समाप्त होने சாத்தான் के बाद நினைச்சிருப்பான், அடுத்து என்ன பண்ண போறாரு. शैतान ने सोचता होगा और क्या करने वाला है. ऐसा देखते हैं समय ஆண்டவர் அப்படியே முகத்தை கிட்ட கொண்டு வரார். परमेश्वर अपनी चेहरा को बाजू में लेके आ रहा है. தாம் உருவாக்கின மனிதன் மேல अपने बनाया हुआ मनुष्य के ऊपर फूका, அப்படியே சுவாசத்தை அப்படியே கொடுக்கிறார். अपने श्वास को फूक दिया. ஹalleluya. हालेलुया. பறவைகளுக்குள்ளும் ஆவி உண்டு, पक्षियों के बीच में भी आत्मा है, மிருகங்களுக்குள்ளும் ஆவி உண்டு. पशुओं के बीच में भी ஆனால் आत्मा है, அவைகள் அவருடைய சுவாசம் அல்ல. लेकिन वह सब उनकी प्रभु यीशु का श्वास. மனிதனுக்குள்ளே लेकिन இருக்கிற मनुष्य के ஜீவன் जीवन அது அவர் கொடுத்தது, वो परमेश्वर दिया அவருடைய சுவாசம். उनका श्वास है. எனவேதான் மனிதன் ஜீவ ஆத்மாவான். इसलिए मनुष्य जीवन का आत्मा हो गया. மற்ற ஜீவன்களுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம், दूसरे जीवन और मनुष्य का மற்ற फर्क, மிருக ஜீவன்கள் ஆவி பிரிந்ததோட அதுக்கு சாப்டர் க்ளோஸ். बाकी पशु पक्षी का उनकी आत्मा चले गया तो उनकी चैप्टर ஆனால் क्लोज. மனுஷனுக்கு மட்டும் ஜீவ ஆத்மா. लेकिन मनुष्य को केवल जीवन का आत्मा. அவன் இந்த சரீரத்திலே ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது. जिस शरीर में जीवन है, आत्मा है. காரணம் அவருடைய சாயலாய் படைத்ததனால. कारण उनके रूप में बना है, इसीलिए. அவர் எப்படி இருக்கிறார்? वो कैसा रहता है? பிதாவாகிய தேவன், पिता परमेश्वर, குமாரனாகிய கிறிஸ்து, पुत्र यीशु, பரிசுத்த ஆவியானவர், पवित्र आत्मा, மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். तीनों एकत्र रहते हैं. இவர்களை பிரிக்கவே முடியாது. उनको कोई अलग नहीं कर सकता है. மூணும் ஒண்ணு இல்ல, तीनों एक नहीं है. மூவரும் ஒன்றாய் तीन இருக்கிறார்கள். व्यक्ति एकत्र रहता है. மூன்று தெய்வங்கள் அல்ல, तीन देवता नहीं है. மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். तीनों एकत्र रहता है. தெய்வத்துவத்தின் பூரணம் இது. और त्रित्व की संपूर्णता है. அந்த திரியேக தேவன், वो ये परमेश्वर है. ஆமென், இந்த பூமியிலே इस पृथ्वी में வார்த்தையாகிய கிறிஸ்து வரும்போது शब्द मसीह आते समय மாம்சமாகி வந்தார். शरीर बनकर आया था. பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा जी காற்றாக வந்தார், சுவாசமாக வந்தார். हवा बनकर आया, श्वास बनकर आया. பிதாவாகிய தேவன் पिता यहोवा परमेश्वर என்றென்றைக்கு வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். निरंतर जीने वाला परमेश्वर है. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. परमेश्वर को केवल महिमा होने दो. இவர்களை பார்க்கவே முடியாது, इनके बारे में देख नहीं सकता है. இதை குறித்து பேசியும் முடிக்க முடியாது. उसको बात भी नहीं कर सकता है. ஆமென். ஆமென். அதுபோலதான் தேவன் தம்முடைய சாயலாய் உருவாக்கினார். निदान में अपने रूप में परमेश्वर मनुष्य को बनाया. ஆவி, ஆத்மா, சரீரம். आत्मा, शरीर, प्राण. ஆமென். ஆவியை வீட்டுல வச்சுட்டு ஆத்மாவை ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஆபீஸ்லயோ வச்சுட்டு சரீரத்தை இங்கே கொண்டெல்லாம் வர முடியாது. आत्मा और प्राण को घर पर रखकर केवल शरीर को यहाँ पर नहीं लेके आना. பார்க்கிறதுக்கு ஒன்னாதான் இருக்கிறோம், देखने के लिए एकत्र रहेगा, அந்த மூன்று இருக்கிறது. लेकिन तीनों है. ஆளுடைய ஆவி பிரியும் போது एक किसी का आत्मा अलग होते ஆத்மா समय சரீரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. वो आत्मा शरीर से निकाला जाता है. அது வரைக்கும் இந்த இவங்க நம்மள பேரை சொல்லி கூட்டிட்டு இருப்பாங்க. तब तक वो नाम कहकर बुलाता होगा. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? उसके बाद क्या बोलेगा पता है? பாடி எப்ப எடுக்கிறீங்க அப்படி. और शरीर को कभी
कभी उठाने वाले हैं। இந்த ஆளை எப்போ எடுக்கிறீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ये व्यक्ति को कभी उठाएगा नहीं बोलेंगे। எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? क्यों इस बात को मैं कहता हूँ? இயேசு மட்டும்தான் பிதா கிடையாது ஆவி கிடையாதுன்னு சொல்றவங்க உண்டு. और यीशु केवल है, पिता नहीं है, और யெகோவா தேவன் மட்டும்தான் உண்டு, இயேசு கிடையாதுன்னு சொல்றவங்க உண்டு. यहोवा परमेश्वर केवल है, यीशु नहीं है करके बोलने वाले लोग हैं। குமாரன் தான் உண்டு, ஆவியானவர் கிடையாதுன்னு சொல்றவங்க உண்டு. पिता पुत्र है, पवित्र आत्मा नहीं है करके बोलने वाले लोग भी हैं। இதில் ஒன்றை மறுதலித்தால் கூட வேதத்துக்கு எதிரானது. एक को हम नफरत करेगा तो भाई बाइबल की खिलाफ கைகளை ஒரு ஆமென் சொல்லுங்க. हाथ को उठाकर आमीन। அவர் நாசில சுவாசத்தை அப்படி ஊதுறார். नास की श्वास में वो फूंक दिया, மனிதன் கண்ணை அப்படி திறக்கிறான். मनुष्य आंखों को खोल दिया। நான் உங்ககிட்ட இப்படி கேட்டுட்டே இருப்பேன் கொஞ்சம் சில காரியங்கள். मैं किसी बातों को आपसे पूछता रहूंगा। மனிதன் கண்ணை திறந்து முதல்ல எதை பார்த்திருப்பான்? मनुष्य वो आंखों को खोल के पहला किसको देखा होगा? மிருகங்களை பார்த்திருப்பானா, பறவைகளை பார்த்திருப்பானா, நட்சத்திரங்களை பார்த்திருப்பானா? पशु पंक्षियों को देखा होगा क्या? ஆமென். இப்போ இப்படி நிக்கிறார் ஆண்டவர், பாத்தீங்களா எப்படி ஊதுறார்? நாசிலே சுவாசத்தை ஊதுறார். नास में श्वास को फूंक दिया। அப்படி கண்ணை மூடி திறங்க பிரதர். ऐसा திறந்துருங்க. நான் 3 நாள் கழிச்சு தான் திறப்பேன் பிரதர். இப்போ கண்ணை மூடி திறந்ததும் யாரை பாக்குறாங்க? आंख बंद करके खोलेगा तो किसको देखा है? என்னதை பாக்குறாங்க? पास्टर जी को देखा है। அவன் மனிதன் கண்ணை மூடி இந்த உலகத்துல मनुष्य आंखों को बंद कर தேவனால் உருவாக்கப்பட்டவன் ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரை தெரியுமா? मनुष्य से बना, प्रभु से बनाया गया मनुष्य किसको देखा? परमेश्वर। அப்ப ஃபர்ஸ்ட் யாரு? फर्स्ट कौन है? परमेश्वर। ஃபர்ஸ்ட் யாரு? फर्स्ट किसको देखा है? ஃபர்ஸ்ட் யாரு? पहला कौन है? பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் बाजू में 2 जन को देखकर कहो First पहला परमेश्वर है, ஃபர்ஸ்ட் पहला परमेश्वर है। ஆமென். आमीन। மீதி எல்லாம் நெக்ஸ்ட். बाकी सब नेक्स्ट है। இதுதானே இயேசு சொல்லுவா. इसी को यीशु कहता है முதலாவது पहला தேவனுடைய ராஜ்யத்தையும். प्रभु की राज्य को। இப்போ நான் அடுத்த கேள்வி கேக்குறேன். और दूसरी सवाल को मैं पूछना चाहता हूँ, ஃபர்ஸ்ட் யார்? நான் கை தூக்க சொல்லல. मैं हाथ को उठाना नहीं बोलूंगा, சர்ச்சிலையும் போய் சொல்லக்கூடாது. कलीसिया में आप झूठ नहीं बोलना है। சரி, நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் யார்? हमारे लाइफ में फर्स्ट कौन है? உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லவா? आपके लिए एक सच्चाई बोलना चाहता हूँ। ஆதாம் கண்ணை திறந்து ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தான்? आदम आंखों को खोलकर किसको देखा? தேவனை பார்த்தான். परमेश्वर को। தேவன் அவனை எங்க கூட்டிட்டு போறார்? परमेश्वर उनको कहाँ लेके गया? ஏதேனுக்குள்ள கொண்டு போறார்ல. ஏதேன் बगीचा में लेके गया। ஃபர்ஸ்ட் கார்டன்னா நெக்ஸ்ட் என்னது? ஏதேன். पहले गाड़ है तो नेक्स्ट ஏதேன் है। ஹalleluya. हालेलुया। உங்க வாழ்க்கை இன்று வறண்டு இருக்கலாம். आज आपकी जीवन सूखा होगा, ஆனால் வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். जंगल को ஏதேன் जैसा बनाने वाला परमेश्वर இயேசுவின் अपने நாமத்திலே இந்த முதல் நாள் கூட்டத்திலே இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். यीशु मसीह के नाम से मैं बोलता हूँ, दूर से यहाँ सुनने वाला सब உங்க வாழ்க்கையில முதலாவது கர்த்தர் என்றால் आपके जीवन में पहला परमेश्वर है। உங்க வாழ்க்கை அடுத்து இருக்க போகிறது ஏதேனை போல। आपके जीवन नेक्स्ट रहने वाला ஏதேன் के நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ताली बजाकर परमेश्वर को महिमा என் லைஃப் ஏதேனை போல இருக்கணும்னு யாராவது விரும்புறீங்கன்னா मेरे जीवन ஏதேன் के तुल्य रहना चाहिए करके चाहेंगे உங்க तो லைஃப்ல ஃபர்ஸ்ட் யாரா இருக்கணும் தெரியுமா? आपकी लाइफ में कौन रहना चाहिए बताए? கர்த்தரா இருக்கணும். परमेश्वर रहना है। உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் யாரா இருக்கணும் தெரியுமா? आपके जीवन में कौन रहना है? கர்த்தரா இருக்கணும். केवल यीशु रहना இன்னைக்கு है। நம்ம லைஃப்ல கர்த்தர் இருக்கிறார். आज हमारे जीवन में यीशु रहता है, ஆனா ஃபர்ஸ்டா இருக்கிறாரா? लेकिन फर्स्ट जगह पर रहता है क्या? ஆமென். आमीन। சீஷர்கள் இயேசுவை படகில் ஏத்தினாங்க. चेलों यीशु मसीह को नाव पर चढ़ा। இயேசு படகுல ஏறினதும் यीशु नाव में चढ़ने के बाद கப்பலின் பின்னணியத்துல और पीछे पीछे ஒரு பில்லோ வச்சு தூங்க வச்சிட்டான். एक पिल्लो रखकर वो सो गया। நம்ம லைஃப்லயும் ஆண்டவர் இருக்கிறார். हमारे जीवन पर भी यीशु है। எங்க இருக்கிறார்? कहाँ है? இங்கதான் எங்கேயோ இருக்கிறார். यहाँ पर तो कहाँ पर तो रहता है। இஸ்ரவேலை காக்கிறவர் इजराइल का உறங்குவதும் இல்லை, नहीं सोता है, தூங்குவதும் இல்லை. नहीं उगता है। ஆனா டிசம்பர் வந்தாலே நம்ம தூங்க வச்சிரும். लेकिन दिसंबर आ गया तो हम सोने के தூங்கு தூங்கு பா என்ன தூங்க வைக்கிறீங்க? ஆண்டவரே, ये परमेश्वर ஒவ்வொரு ஆராதனையிலும் எங்களை கொண்டு வந்து தூங்க வைக்கிறீங்க. हर एक आराधना में लेके आकर आप सोने के लिए रखते हो। நம்ம டிசம்பர் வந்தாலே ஆண்டவரை தூங்க வைக்கிறோம். दिसंबर महीना आ गया तो उनको सोने के लिए रखते ஆண்டவர் हैं। பாக்குறார். परमेश्वर देख रहा है, ஏன் தூங்க வைக்கிற? तू मुझको सोने के लिए रखता क्या है? அக்கறை போய் சேர்ந்த மாதிரி தான். तो अब दूसरे बाग में कैसा पहुंचता है? ஆமென். आमीन। இப்ப பின்னணியத்துல இருக்கிறார் பாருங்க. आपके पीछे है, देखो। ஹalleluya. हालेलुया। முன்னாடி யார் இருக்கறா?
पहला कौन है आगे? பீட்டர், पीटर है, ஜான், पतरस और जेम्स। यूहन्ना और जेम्स, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. वो सब लोग है. பயங்கர டிஸ்கஷன் இருக்கு. बहुत चर्चा चल रहा है. ராஜ்யம்னு பேசிட்டு இருக்கிறார். राज्य राज्य करके बात கமிட்டி ஃப்ரண்ட்ல இருக்கு, கர்த்தர் பின்னாடி இருக்கிறார். ओ कमेटी आगे है लेकिन परमेश्वर पीछे है. உங்களை சொல்லல. मैं आपको नहीं बोला हूँ. ஃபீல் ஆகுதா? आपको फील हो रहा है क्या? நம்ம குடும்பம் ஃப்ரெண்ட்ல இருக்கு, கர்த்தர் பின்னாடி இருக்கிறார். हमारे परिवार आगे परमेश्वर டிஸ்கஷன்ல கர்த்தர் இல்ல. ओ आपकी यहाँ पर प्रभु नहीं है. தீர்மானம் எடுக்கிற இடத்துல கர்த்தர் இல்ல. निर्णय लेने की जगह पर परमेश्वर नहीं है. ஆண்டவர் எங்க? परमेश्वर कहाँ पर है? ஐயோ அவர் பாவம். ओ पापी है. எங்க சர்ச்சில் ஒரு பொண்ணு, हमारे कलिसिया में एक बेटी, அவளுக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. उनको मैरिज फिक्स हो रहा था இன்னும் 2 நாள் கழிச்சு மேரேஜ். और 2 दिन के बाद उनका मैरिज, மேரேஜுக்கு 2 days பிஃபோர் வந்து பார்க்க போறேன். 2 दिन के पहले उनको देखने के लिए जा रहा ஒரு था. சின்ன இஷ்யூ, அவங்களுக்கு வர வேண்டிய கொஞ்சம் பணம் வரல. ओ एक छोटा इश्यू, उनका आने का पैसा नहीं மேரேஜ் है வேற இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ரொம்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலையில और शादी के लिए केवल 2 दिन है. बहुत संकट का समय था. நேரா அவங்கள பார்க்கும்போது வீடே அப்படி ரொம்ப சோர்ந்து இருக்கிறாங்க. उनको देखा तो पूरी परिवार उदास हो गया है. அப்போ அவ எங்கன்னு கேக்குறேன். ओ बेटी कहाँ அவ पर है? மேல ரூம்ல இருந்து அழுதுட்டு இருக்கு. वो कमरे में बैठ के रो रही है. அவளை கூடுங்க அப்படின்னு. उनको बुलाओ करके बोला, ஆமா, आ जाओ. என்ன ஆண்டவர்ட்ட அழுதுட்டு இருக்கிறியாங்க? परमेश्वर के पास रो रही है क्या? ஆண்டவர்ட்ட எல்லாம் அழல பாஸ்டர். परमेश्वर के पास नहीं रोया हूँ. ஏமா இவ்வளவு அழுது இருக்கிற, அது ஆண்டவர்ட்ட அழுது இருந்தா மேட்டர் சால்வ் ஆயிருக்குமே. इतना तूने रोई है, वो प्रभु के पास रोया तो तेरा मैटर सॉल्व हो जाता ஒரு था. ஆன்சர் சொன்னா பாரு. वो एक जवाब दिया, देखो என்ன சொன்னா தெரியுமா? क्या जवाब दिया पता है? அவரே பாவம். ओ तो पापी है. எத்தனை பேர் அவர்ட்ட அழுவாங்க. वो बेचारा कितने लोग उनके पास जाके रोए. இதுல நானும் போய் அழுது அவரே ஏன் கஷ்டப்படுத்து. उसमें मैं भी जाके रोकर उनको क्यों तकलीफ देना இன்னைக்கு है? நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். आज कई लोग ऐसा ही सोच रहे हैं. அவன் முன்னணியத்துல இருக்க வேண்டியவருக்கு பின்னணியத்துல பில்லோ போட்டு கொடுக்கிறோம். जो पहले भाग में रहना परमेश्वर, उनको पीछे हम बिठा ஒரு देते हैं. புயல் அடிச்சு பாருங்க, एक तूफान आया देखो, கடல் கொந்தளிச்சு பாருங்க. और तूफान में बड़े, யார் அவரை தூங்க வச்சாங்களோ அவங்களே எழுப்பி உமக்கு கவலையே இல்லையா? जिसने उनको सोने के लिए रखा था उनको जगाता है, उठो उठो करके. ஆண்டவர் இப்படி பார்த்தார். परमेश्वर ऐसा देखा. நல்ல கவனமா கேளுங்க. अच्छा ध्यान से सुनो. ஏங்க, நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு கட்டில படுத்திருந்த, அந்த கட்டில ஒருத்தங்க ஷேக் பண்ணாலே நம்ம எழும்பிடுவோம். हम काट में लेटा कोई उसको हिलाएगा तो हम उठ जाएंगे. சிலர் இருக்கிறாங்க இடி விழுந்தாலும் எழும்ப மாட்டாங்க, அவங்கள நான் சொல்லல. किसी लोग है कुछ भी पत्थर गिरेगा तो भी नहीं ஆனா उठेगा. நம்ம படுத்திருக்கிற இடத்துல லைட்டா யாராவது ஷேக் பண்ணாலே எழும்புவோம். लेटा हुआ जगह पे जरा सा शेक करेगा तो उठ போட்டு जाएगा. மேலையும் கீழையும் போயிட்டு வருது. वो बोट ऊपर नीचे आते இவர் रहता है. எழும்பவே இல்லை. इसने जगह उठा ही नहीं है. நம்ம வாழ்க்கையில் அடிக்கிற புயல்லாம் அவருக்கு தெரியும். हमारे जीवन में आने वाला तूफान वो जानते ஆனாலும் हैं. சைலண்டா இருக்க ரீசன் என்ன தெரியுமா? लेकिन वो चुपचाप है, उसका कारण क्या पता है? அவரை பின்னாடி வச்சிருக்கிறல்ல, उनको वो पीछे रखा है, அவரை நான் முன்னாடி வைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். आगे रखना चाहिए इसके लिए चाहता है. இந்த ஃபர்ஸ்ட் டே மீட்டிங்ல पहला दिन में உங்க லைஃப்ல ஜீசஸ் இருக்கிறா, आपके जीवन में यीशु है, இல்லாம இல்ல. नहीं है करके ஆனா नहीं, लेकिन கொந்தளிப்பு மாறல, और तकलीफ नहीं வறண்ட बदला है, நிலை மாறல, और सुख का जीवन नहीं பிரச்சனை बदला, மாறல, समस्या नहीं நெருக்கம் बदला, மாறல, और संकट नहीं போராட்டம் बदला, மாறல, संग्राम नहीं बदला, எல்லாம் மாறும். सब कुछ बदलेगा. அவர் கண்டும் காணாதவர் போல இப்படி பார்த்திருப்பார். देख कर भी नहीं देख कर जैसा வரலையே बैठा है. வரலையே आया नहीं है, வரலையே. आया नहीं है. இதுக்கு மேல செத்துருவோங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு பாருங்க. इससे ज्यादा मर जाओगे करके एक मन आ गया. देखो நேரா அவர்ட்ட வராங்க. सीधा भाग कर आते हैं. ஆண்டவரே, ये पिता நீங்க परमेश्वर, பின்னாடி இருந்தது आप போதும், पीछे लगाओ काफी है. முன்னாடி வாங்க ஆண்டவரே. आगे आ जाओ. நிறைய பேருக்கு 2020ல இப்படி ஒரு ஃபீல் வந்துச்சு. कई लोगों को 2020 में इस तरह का एक फील हुआ था. 2020ல என்ன ஃபீல் வந்து? 2020 में क्या फील हुआ था? என்ன கோரஸா சொல்றீங்க? कितना कोरस बनकर बोलते हो. அதாவது பைபிள் படிக்காதவங்க எல்லாம் கடன் வாங்கி படிச்சாங்க. और बाइबल जितने लोग नहीं पढ़े वो गर्जी में लेकर पढ़े. அதுல சங்கீதம் 91 பட்ட பாடு இருக்கு. और भजन संगीता 190 कितना ஆமா, எல்லா பைபிள் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். सबके बाइबल में देखेगा तो யோசேப்பு பலவர்ணங்கி போட்டது போல அந்த பேஜ் இருக்கும். यूसुफ, ஏன்னா மசாலா தடவும் போதும் 91, हमेशा 190 சாப்பிடுவதற்கு முன்னும் சாப்பிடுவதற்கு பின்னும் 91, खाने के पहले खाने के बाद भी 190 के भजन संगीता पढ़ते हैं. கை கழுவும் போது கூட உன் வாதை உன் கூடாரத்தை, हाथ धोने के बाद भी समय पर भी वादा तेरे तंबू में, வேற வழி இல்ல, और कोई मार्ग नहीं है, வேற வழி இல்ல. और कोई तम्मार. எனக்கு ஒரு பைபிள் உண்டுல்ல, எங்க? मेरा एक बाइबल है ना, कहाँ पर गया? அப்பதான் பைபிள் ஓபன் பண்றாங்க. अब बाइबल को खोल रहे हैं. காணாமல் போன பல காரியங்கள் கிடைக்கிற நாள் அது. गुम गया हुआ कई बात मिलने का दिन है.
எங்க 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 என்ன பாருங்க என்னுடைய கண்ணாடி கிடைச்சிட்டு. देखो देखो मेरे நிறைய பேர் என்னைக்கோ பைபிள்ல கண்ணாடி படிச்சு கண்ணாடி வச்சு மூடினது. किसी दिन में चश्मा को पढ़ने के बाद வீடு ஃபுல்லா தேடியாச்சு, கண்ணாடி கிடைக்கல. पूरे घर पर ढूंढ लिया लेकिन मिला 2020ல நிறைய காரியங்கள் கிடைத்தது. 2020 में बहुत कुछ मिल गया है. எங்க சர்ச்சில் வந்துட்டு போகும்போது சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பைபிளை விட்டுட்டு போயிடுவாங்க. मेरा चर्च में आके जाने वाले लोग किसी लोग बाइबल को छोड़कर जाते हैं. ஒரு சண்டே சர்வீஸ் முடிச்சது ஒரு சகோதரி ஃபோன் பண்ணா. ऐसे संडे सर्विस समाप्त होने के बाद एक बहन फोन की थी. पास्टर जी என்ன சிஸ்டர் என்ன பிரச்சனை? क्या हुआ बहन क्या हुआ? பாஸ்டர் என் பைபிளை வச்சிட்டு வந்துட்டேன். पास्टर जी मेरे बाइबल को मैं छोड़कर आ गया. பரவாயில்ல சிஸ்டர், ठीक है நான் எடுத்து வச்சுக்கிறேன். मैं लेके रख. நீங்க உடனே அதை எடுத்து வச்சுக்கணும் பாஸ்டர். पास्टर आप लेके संभाल के रखना है. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். तब मैंने बहुत खुश हो गया. நீ எவரு பைபிள் விட்டுட்டு போயிருக்கா? कितने लोग बाइबल छोड़ के जाते हैं. யாருமே இப்படி பதறி ஃபோன் பண்ணல. वैसा कोई बाइबल को डर के नहीं पूछता. இந்த சிஸ்டர் இப்படி ஃபோன் பண்றாங்க. ये बहन इतना डर சிஸ்டர் உங்க வாஞ்சைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம். आपकी अभिलाषा के लिए मैं परमेश्वर को स्तुति करता हूं. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ்டர். वो कुछ नहीं है. அதுக்குள்ள 2 500 ரூபீஸ் வச்சிருந்தேன். उसमें 2 500 रुपए नोट. அது மிஸ் ஆயிர கூடாது பாஸ்டர். मिस नहीं होना चाहिए. आमेन. हालेलुया. हालेलुया. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறார். हमारे जीवन में परमेश्वर है क्या? எங்க இருக்கிறார்? कहां पर है? ஏசையா உம்மை தானே என் முன்னே நீருத்தி உள்ளே ஏசையா ஷரதரலரட சந்தனரா பிராதனலரா என் முன்னே நீருத்தி. ஆண்டவரே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையிலேயே இந்த புயல் அடிக்கிறது. यीशु को ग्रहण करने के बाद क्यों मेरे जीवन में तूफान आ रहा है? நான் தான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, சர்ச்சில் மெம்பரும் ஆயாச்சு, வாழ்க்கையில பிரச்சனை மாறும். मैं तो उद्धार पा लिया हूं, चर्च में मेंबर बन गया, क्यों मेरे जीवन में बदलाव? வாழ்க்கையில சோதனை, பிரச்சனை, வறட்சி, हमेशा मेरे जीवन में सुखाबन, जंगल, समस्या, எந்த மாற்றமுமே இல்ல. क्यों किसी भी बदलाव नहीं है? இந்த கேள்வியோடு யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், ऐसे सवाल के साथ कोई इस वाणी को உங்களுக்கு सुनता होगा. முன்பாக ஆவியானவர் வைக்கிற கேள்வி, आपके सामने पवित्र आत्मा रखने वाला सवाल இயேசுவை है. ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், உண்மைதான். यीशु को ग्रहण किया वो तो सच है. இயேசுவை எங்கே வைத்திருக்கிறாய்? यीशु को कहां पर रखा हुआ है? தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். हमेशा मेरे सामने रखा हुआ है. எப்பொழுதும், हमेशा எப்பொழுதும், हमेशा ஆல்வேஸ், हमेशा எப்பொழுதும். हमेशा. அப்படிப்பட்டவனுடைய டெஸ்டிமனி என்ன தெரியுமா? उस तरह का व्यक्ति का என் गवाही पता है. ஜீவனுள்ள நாளெல்லாம் मेरे जीवन पर में நன்மையும் கிருபையும் என்ன ஃபாலோ பண்ணும். भलाई अनुग्रह मेरे पीछे पड़ेगा. நான் நன்மையை தேடி ஓட வேண்டிய அவசியம் வரல. मैं भलाई को ढूंढ कर அது என்னை தொடரும். वो मेरे पीछे आएगा. காரணம் நான் யார முன்னாடி வச்சிருக்கிறேன் தெரியுமா? कारण क्या कि मैं किसको आगे रखा हूं? கர்த்தரை, परमेश्वर को. ஆண்டவர் ஆதாமுக்கு அப்படி ஊதுறார் பாருங்க. परमेश्वर आदम में फूंकता है. ஆதாம் அப்படி கண்ணை திறக்கிறார். आदम आंखों को खोल. இதுதான் நமக்கு புரியும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. इसको ही हम समझने जैसा बताया. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. हर रोज सुबह उनकी अनुग्रह नए हैं. அப்ப அவருடைய கிருபை தான் என்ன தெரியுமா? அவர் நம்மள அப்படி ஊதுறது. उसकी अनुग्रह क्या है? हमारे ऊपर फूंकना. போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, இந்த நாளை நாம் கண்ட காரணம், इस दिन को देखा हुआ उसके कारण, நாம் அலாரம் செட் பண்ணி வச்சதுனால அல்ல. हम अलार्म सेट करके रखा इसीलिए नहीं. வேதம் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. बाइबल कहता है नाश नहीं हुआ परमेश्वर का अनुग्रह है. நேற்றை கண்ட அநேகர்
இன்னைக்கு இல்ல. कल को देखो कई लोग आज के दिन को नहीं देख, அநேகர் இல்ல. कई लोग नहीं है। இந்த கோவிட் டைம்ல, इस कोविड के समय में, கொரோனா என்கிற அலை எத்தனை பேரை அடித்துக்கொண்டு, कोरोना के कारण कितने लोग मर गए। அவர்கள் யாரும் நம்மை விட பாவிகளும் அல்ல. वो कोई भी हमसे पापी नहीं நாம் है, யாரும் அவர்களை விட பரிசுத்தவான்களும் அல்ல. हम कोई उनसे पवित्र व्यक्ति नहीं है। அவன் நம்மையும் பாதித்ததல்லவா? हमें भी हानि दिलाया கோவிட்ல ना। பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கை தூக்க சொன்னா எல்லாரும் கை, कोविड में हानि पाए लोग हाथ उठाओ बोले तो सब लोग हाथ उठाए, சிலர் கை தூக்க மாட்டாங்க. किसी लोग हाथ नहीं उठाएंगे। யாரு தூக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லிடுறேன். कौन नहीं उठाएगा वो भी मैं बताता हूँ। யார் பாதிக்கப்பட்டாங்க, யாருக்கு பாதிக்கப்படல? किसने हानि पाए है, किसने हानि नहीं पाए है। டெஸ்ட் எடுத்த எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. और जितने लोग टेस्ट लिए है वो டெஸ்ட் सब, எடுக்காத யாரும் பாதிக்கப்படல. जितने लोग उसको टेस्ट नहीं किया उनको ஆக कुछ भी हानि மொத்தத்துல எல்லாருக்கும் வந்துட்டு தான் போச்சு. नहीं। और बाकी सब लोग आकर ही ஃபர்ஸ்ட் गया। வேவ்ல எஸ்கேப் ஆனவங்க செகண்ட் வேவ்ல மாட்டிட்டாங்க. और पहले वेव में एस्केप हुए लोग सेकंड वेव में நான் फंस ஃபர்ஸ்ட் வேவ்ல எஸ்கேப் ஆயிட்டேன், गए। फर्स्ट वेव में एस्केप हो गया था, செகண்ட்ல மாட்டிட்டேன். सेकंड वेव में फंस गया हूँ। ஆமென். आमेन। கர்த்தர் ஆசீர்வாதமாக நம்மை நடத்துவார், प्रभु हमें आशीष से भी चलाएगा அதிசயமாக நடத்துவார். और अद्भुत रीति से भी என்ன चलाएगा। ஆசீர்வாதமா நடத்துறது, அதிசயமா நடத்துறது? आशीष क्या है और अद्भुत क्या है? வியாதி வராம நடத்துறாரு தெரியுமா? बीमारी के बिगड़ चलाता है ना, ஆசீர்வாதமா நடத்துறாரு. वो आशीष से चलाना है। வியாதி வந்த பிறகு நடத்துறாரு தெரியுமா? बीमारी आने के बावजूद அது चलाता நம்மை है, அதிசயமாய் वो हमें நடத்துகிறார். अद्भुत रीति से चला। நல்ல கரங்களை தட்டி. अच्छा ताली बजाकर। சோ வியாதி வராதவங்க, बीमारी जिसको नहीं வியாதி आए है, வந்தவங்கள பாவிகளா பார்க்க கூடாது. बीमारी जिसको आए उनको पापी जैसे नहीं देखना है। ஆமென். யோபுவின் நண்பர்கள் அப்படிதான் பார்த்தாங்க. अयुब की मित्रों इस तरह से देखे थे। ஆமென், ஆமென். அப்படி பார்த்ததுமே, அதாவது நம்ம ஒருத்தங்களை எப்படி அளக்குறோமோ அவர் அந்த ஸ்கேல தூக்கிடுவார். और हम किसको जैसे मापते हैं वो ही स्केल को हमारे लिए उठा ले। யோபுவுக்கு பிரச்சனை முடியும் போது இவர்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. और अयुब को समस्या समाप्त होते समय ஆனா இவங்க பிரச்சனை யோபு பிரச்சனை போல போகல. और इनकी समस्या अयुब की समस्या जैसा नहीं। ஏன் தெரியுமா? कारण क्या पता है? யோபுவின் நண்பர்கள் யோபுவை பார்த்தது போல யோபு அவர்களை பார்க்கவில்லை. अयुब की मित्रों जैसा देखा था वो मित्र अयुब ने उनको ऐसा नहीं யோபு அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். अयुब उनके लिए विनती किया। நமக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க, हमारे लिए प्रार्थना नहीं சுத்தி करेगा। இருந்து ஃப்ரீயா நிறைய அட்வைஸ் வருவாங்க. गैर कर के बहुत लोग இந்த 4 பேர் வந்தாங்கல்ல, 4 व्यक्ति आया ना। அவன் யோபு நிலைமையை பார்த்து 4 பேர் இருந்து ஜெபம் பண்ண வேண்டியது. अयुब की परिस्थिति देख के 4 जन ஆனா मिलकर அந்த प्रार्थना, 4 பேரும் அடுத்த இதே பிரச்சனைக்குள்ள டிராவல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. 4 व्यक्ति वही समस्या में இப்ப प्रयास யோபு कर रहे हैं। சேர போட்டு உட்கார்ந்திருந்து நிறைய பேசலாம். और कुर्सी डाल के बैठ के बात बहुत कुछ कर सकता है। இனி என்ன சொன்ன? अब तुमने क्या किया, ஒவ்வொன்னா கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கலாம். तुमने क्या बात किया करके बोल सकता ஆனா யோபு அப்படி செய்யல. है। लेकिन अयुब ஆனா ने ऐसा யோபுவுக்கு தெரியும், आओ प्रभु அந்த பாதையில் பயணிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் मार्ग में जो இன்னொருத்தங்களுடைய चलता வேதனை है उसको தெரியும். सिर्फ मालूम है। ஆமென். आमेन। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु को महिमा होने दो। கர்த்தர் அப்படி ஊதுறார் பாருங்க. प्रभु ऐसा फूक रहा है, देखो மனுஷனை உண்டாக்கிட்டார். मनुष्य को बनाए। தேவன் 6 நாள் கம்ப்ளீட் பண்ணி எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டார். परमेश्वर 6 दिन में अपने पूरे काम को समाप्त कर दिया। 7வது நாள ஓய்வு என்று அறிவித்தார். 7वां दिन को परमेश्वर विश्राम के लिए रख दिया। ஓய்வுன்னா என்ன தெரியுமா? और विश्राम बोला तो ஆதாமே क्या நீ है? அந்த ரூம்ல படுத்து தூங்கு, நான் இந்த ரூம்ல படுத்து आदम தூங்குறேன். तू वो कमरे में सो जाओ, मैं ये कमरे में रहता நீங்க பைபிள் கவனிச்சீங்கன்னா தெரியும், हूं। आप बाइबल में ध्यान करेगा तो அவர் पता மற்ற எல்லா ஒர்க்கையும் ஸ்டாப் பண்ணிட்டு सारे कामों को रुका कर அந்த ஓய்வு நாளில் उस विश्राम அவர் की ஃபுல் டைம் யாரு கூட ஸ்பெண்ட் பண்றாரு தெரியுமா? पूरे दिन किसके साथ उन्होंने खर्च कर रहा पता है? ஆதாமோடு ஸ்பெண்ட் பண்றாரு. आदम के साथ खर्च ஒரு कर रहा தேவ है। பிள்ளைக்கு இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? एक प्रभु की बच्चों को தேவனோடு இருப்பது. परमेश्वर के साथ, தேவனுக்கு இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? प्रभु को विश्राम कभी है நம்மோடு இருப்பது. हमारे साथ। जब நல்ல கரங்களை தட்டி ताली ஆண்டவருக்கு बजाकर प्रभु को महिमा करेंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஆமென். आमेन। உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. பாடுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக गादैया, बलवानाय मातुदैया। ஆமெனோ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம்,
ஹalleluya ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே கரங்களை உயர்த்தி ஹalleluya அடுத்து என்ன பண்றார் தெரியுமா वो क्या करता है पता है மகிமையினால் அவனை கவர் பண்றார் महिमा से उनको घेर लेता அப்ப அவன் என்ன Dress பண்ணனும்னு யார் டிசைட் பண்றா वो कौन सा कमीज पहना करके कौन डिसाइड करता decide है பண்றா परमेश्वर नियुक्त करता அடுத்து है சொல்ற இத சாப்பிடு இத சாப்பிடு இத சாப்பிடு இத சாப்பிடாத அப்படிங்க वो बोलता है ये खा लो लेकिन इसको मत खाना அப்ப என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட கூடாதுன்னு யார் டிசைட் பண்றா जो खाना है जो नहीं खाना है कौन नियुक्त करता है கர்த்தர் தீர்மானிக்கிறார் परमेश्वर निर्णय करता है அந்த தோட்டத்திலிருந்து நதி புறப்படுகிறது उस बगीचा से नदी निकलता எந்த தண்ணி குடிக்கணும்னு யார் டிசைட் பண்றா कौन सा पानी पीना चाहिए कौन निर्णय கர்த்தர் करता है தீர்மானிக்கிறார் परमेश्वर निर्णय ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் உண்டாகவில்லை आदम को सही संग अब तक नहीं हुआ है அவனுக்கு யார் லைஃப் பார்ட்னரா வரணும்னு யார் தீர்மானிக்கிறா उनको लाइफ पार्टनर कौन आना चाहिए करके कौन निर्णय வாலிப करता है பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க जवान बहनों बोलिए வராதே கர்த்தர் அப்படி மட்டும் ஒரு சத்தம் கேட்டு परमेश्वर ऐसा आवाज आया see இதான் ரியல் கிறிஸ்டியன் லைஃப் यही सच्चाई मसीह की இதுதான் ஏதேனின் வாழ்க்கை यही ये दिन का जीवन है கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது மசி- டிபெண்டன்ட் லைஃப் मसीह की जीवन इंडिपेंडेंट की जीवन नहीं है அதாவது என் காரியத்தை நானே டிசைட் பண்ணுவேன் இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என் காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை मेरे जीवन को मैं निर्णय करूंगा नहीं मेरे जीवन को परमेश्वर निर्णय करेगा மோரியா மலைக்கு ஆபிரகாமும் ஈசாக்கும் பலி செலுத்த புறப்படுகிறார்கள் मोरिया पहाड़ में अब्राहम और उनकी बच्चों को வேலைக்காரர்கள் எஸ் बच्चों को वेदी पे बलि में चढ़ाने के लिए जाता है வேலைக்காரர்களை மலையடிவாரத்திலே நிறுத்திவிட்டு ஆபிரகாம் ஈசாக்கு இருவரும் கூடி போனார்கள் என்று சொல்லப்பட்டது सेवकों को पहाड़ के नीचे खड़ा कर कर अब्राहम और ईसाक दोनों गए அப்பொழுது ஈசாக்கு கேட்கிறார் अब ईसाक पूछ रहा நீங்க है வர்ஷிப்லாம் சொல்லுங்க और तुम तो आराधना करने के लिए बोले விறகு இருக்கு நெருப்பு இருக்கு ஆட்டுக்குட்டி எங்க लकड़ी है आग है भेड़ बकरियां कहाँ पर है அப்பொழுது ஆபிரகாம் கொஞ்சமும் பயப்படாமல் பதறாமல் ஒரு வார்த்தை சொல்லுவார் तब अब्राहम जरा भी डरे बगैर एक शब्द कहता है, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் परमेश्वर देख ले இதுதாங்க கிறிஸ்டியன் லைஃப் यही मसीह का जीवन है கர்த்தர் பார்த்துக் கொள்வார் परमेश्वर देख ले இததானங்க ஜீசஸ் சொல்லுவாரு इसी को यीशु मसीह எண்ணத்தை உண்போம் என்றும் எண்ணத்தை உடுப்போம் என்றும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் किसको पिएंगे किसको खाएंगे आप उसके बारे में चिंता मत कीजिए ஏன் இன்னைக்கு அந்த கவலை இருக்கு தெரியுமா क्यों आज उसका चिंता है पता है கிங்டம் இல்ல आपके अंदर प्रभु की राज्य தேவ नहीं है। ராஜ்யம் இல்ல परमेश्वर का राज्य नहीं தேவ है। ராஜ்யம் என்றால் என்ன परमेश्वर की राज्य बोले तो क्या है தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டிருப்பது परमेश्वर की प्रबलता के अंदर रहना தேவனுடைய ஆளுகையில் இருந்த ஆதாமுக்கோ ஏவாளுக்கோ ஒரு சின்ன காரியத்துல கூட குறை கிடையாது परमेश्वर की प्रबलता में रहेगा आदम या येव को दोनों में किसी छोटे बात में भी कमी नहीं இதான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை வாழ்றாங்க தெரியுமா यही परमेश्वर को सगक कर जीवन बिताते அவங்க जीवन எந்த ஒரு தேவைக்காகவும் யாருக்கிட்டையும் கை நீட்டி நிக்கிற நிலைமைக்கு கர்த்தர் விடவே மாட்டார் कौन से भी जरूरत के लिए किसी के सामने हाथ बढ़ा के खड़ा रहने के नहीं छोड़ेगा ஆமென் आमेन ஏதேனில் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு குறை கிடையாது ये दिन में आदम येव के लिए कुछ भी कमी नहीं। அப்படி ஒரு குறையும் இல்லாததுனாலதான் ऐसा कुछ भी कमी नहीं है ஆண்டவர் ஒரு इसलिए கனியை விளக்குவார் பாத்தீங்களா परमेश्वर एक फल को हटाएगा ஆதாம்கிட்ட சொல்லுவார் இதை மட்டும் நீ சாப்பிட்றாதடா அப்படிம்பார் आदम के पास कहेगा केवल इसको मत खाना இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய்பார் जिस दिन उसको खाएगा तू मरेगा பொதுவா நமக்கு ஒரு பழக்கம் உண்டு ऐसा हमारे जीवन में भी एक आदत எது है பார்க்காதேன்னு சொல்றாங்களோ அதை தான் லைட்டா பார்ப்போம் किसको मत देखो बोलता है उसको जरा सा சில देखो। வீடு கட்டுவாங்க பாருங்க யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க और कोई लोग घर बनाता है देखो कोई ஆனா नहीं அந்த देखेगा வீட்டு ஓனர் திடீர்னு சுத்தி கட்டுவாங்க और घर के चारों वो அதுக்கப்புறம் தான் மக்கள் விடி பார்ப்பாங்க உள்ள काटपतरी बांधते तभी लोग देखे ஆமென் இங்க பாருங்க ஆண்டவர் சொல்றார் இதை புசிக்காதேங்கிறார் परमेश्वर कह रहा है इसको मत खाना ஆதாம் கேட்டாரா ஏன் ஆண்டவரை புசிக்க आदम ने पूछा कि क्यों नहीं खाना है ஏன் அதை குறித்து ஆதாமுக்கு கவலை இல்லை क्योंकि उसके बारे में उनको चिंता नहीं See, है அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற வாழ்க்கையில उनको सहकर जीने वाले அவர் जीवन சில में காரியத்தை நமக்கு தரலைன்னு சொல்லி நம்ம ஒரி பண்ண மாட்டோம் वो हमें कुछ बात नहीं दिया करके हम नहीं ஏன் करेंगे தெரியுமா क्यों நமக்கு தந்ததே அதிகம் वो हमें दिया बहुत दिया பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள் प्रिय परमेश्वर के लोग என்னை உட்படுத்தி
मुझे இங்க मिला இவ்வளவு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. यहाँ इतनी எல்லார்ட்டையும் கேளுங்க, सबके पास ஆண்டவர் நீங்க கேட்ட எல்லாத்தையும் தந்திருக்கிறாரான்னு கேளுங்க. आपने मांगे हुए सबको दिया है क्या? எல்லாரும் கோரஸா சொல்லுவாங்க, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. सब लोग बोलेंगे कोरस मिलकर नहीं कर, அப்படி தராதனால தான் இன்னைக்கு நாங்க ஊழியக்காரங்களா இருக்கோம். ऐसा नहीं दिया इसके लिए हम आज सेवक बनकर இதுதான் சத்தியம். यही सच्चाई है। இயேசு கேட்டே பிதா கொடுக்கல. यीशु मांगने के बाद भी पिता இயேசு नहीं दिया। கேட்பார்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கினாரா? ये पात्र मुझसे हट सकता था, हटा दो। பவுல் கேட்டே கொடுக்கல. पौलुस मांगा तो பவுல் சொல்வார், இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 முறை ஜெபம் பண்ணேன். ये पौलुस ने ऐसा प्रार्थना किया, ये कांटा ஆண்டவர் मुझसे சொன்னார், हटने என் का கிருபை உனக்கு, அதன் அர்த்தம் அந்த முள் அங்கே இருக்கட்டும். प्रभु ने कहा मेरा तो काफी है, वो कांटे वहां पर ही रहने दो। கேட்டதெல்லாம் கர்த்தர் தர மாட்டார். मांगने वाला सब कुछ प्रभु नहीं என் देगा। தேவையெல்லாம் அவர் தராமல் இருக்க மாட்டார். मेरे जरूरत को दिए बिगर नहीं रहेगा। ஆமென். आमीन। இத்தனை வருடம் இல்ல, कितने साल, இந்த 59 வருடம் கம்ப்ளீட்டா 60 கம்ப்ளீட்டா, இந்த 59 வருடத்துல 59 साल में எவ்வளோ ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு, कितना प्रार्थना ग्रहण किया எவ்வளோ होगा, விருப்பங்கள் ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கப்பட்டு, कितने चाहत को प्रभु के पास बताइए, கர்த்தர் வாக்கிய பண்ணாரா? सबको सफल करवाया இல்ல. क्या? नहीं। ஆனா இந்த 59 வருடமும் लेकिन ये அவர் 59 साल, யெகோவா ஈரையா இருந்து ओ यहोवा இந்த ஊழியத்தை இதுவரை நடத்தி கொண்டு வந்திருக்கு. इस सेवकाई को अब तक चला कर लाया। உங்க வாழ்க்கையில எல்லாம் தீர்மானிக்கிற இடத்துல நீங்க கர்த்தரை வச்சிருக்கிறீங்கன்னா, आपके जीवन में सबको निर्णय करने जगह पर रखा வாழ்ற होता है। வாழ்க்கை தான் ஏதே. आप निर्णय जीने वाला जीवन है हे दे। வாழ்க்கையில எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்துல யார் இருக்கிறா? सबको निर्णय करने की जगह पर कौन है? கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன்னா, प्रभु को मैं आगे रखा அதன் हूं। அர்த்தம் காலையில எழும்பி பைபிள்ல கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஆண்டவருக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நின்னுட்டு போறது இல்ல. बाइबल को चुम्मा देकर ऐसा प्रभु के सामने खड़ा रहकर என் जाना वो नहीं। வாழ்க்கையில எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்துல கர்த்தரை நான் வைத்திருக்கிறேன் தெரியுமா? मेरा जीवन में सब कुछ डिसीजन मेकर, निर्णय करने वाला அதுதான் நான் கர்த்தரை என் லைஃப்ல ஃபர்ஸ்டா வைத்திருக்கிறேன் அர்த்தம். वही मेरे जीवन में परमेश्वर को पहले जगह पर இல்லன்னா रखा। கொஞ்சம் யோசித்து பாருங்க. नहीं तो आप जरा தாவீது சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு இந்த சர்ச் கட்டணும்னு ரொம்ப ஆசை. दाऊद को बचपन से ही कलीसिया बनाने के लिए बहुत इच्छा था। அந்த ஆண்டவரோடு, ஏன்னா தாவீது தன் தகப்பனை அப்பான்னு கூப்பிட்டதை விட தேவனை அப்பான்னு கூப்பிட்டது தான் ஜாஸ்தி. दाऊद अपने पिताजी को पिताजी बुलाने से ज्यादा परमेश्वर को पिताजी करके बुलाया। தாவீதின் சகோதரர்கள் வீட்டுல இருந்தாங்க, தாவீது காட்டுல இருந்தான். दाऊद की बायों घर पर रहे, लेकिन दाऊद जंगल पर रहा। ஆமா, அங்க இருந்து ஈசாவை அப்பான்னு கூப்பிட்டாலும் கேட்காது. वहाँ ईसा को अप्पा पिता करके बुला तो नहीं அதனால सुनेगा। பரலோக தேவன் அப்பான்னு ரொம்ப கூப்பிட்டான். इसके लिए स्वर्ग के परमेश्वर को पिता पिता करके அதனால தான் ஆண்டவரே சொல்லுவார், அவன் என்னை நோக்கி பிதா என்பார். इसके लिए प्रभु कहेगा ये मेरा पिता। ரொம்ப அப்பா 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 அந்த பாசத்திலேயே உருகிட்டு இருந்தார். पिता 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 करके वही प्यार में गया। அவருக்கு ரொம்ப ஆசை, उनका बहुत इच्छा है ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். परमेश्वर சிறுமையில நிறைய சேர்க்க ஆரம்பிச்சார். उनकी गंगाल में बहुत कमा ஒவ்வொரு के रखा। யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது அவருக்கு கிடைக்கிறது எல்லாமே சர்ச்சு கட்டணும் சர்ச்சு கட்டணும் சர்ச்சு கட்டணும் அப்படியே சேர்த்துட்டே வர. लड़ाई में जाके आते समय कलिसिया बनाने நிறைய சேர்த்தாச்சு. बहुत कमा के रखा था। இப்போ ஆலயம் कட்டலான்னு நாத்தான் தீர்க்கதரிசிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வீட்டுல போய் உட்கார்றாரு. अभी प्रभु का भवन बनाना है करके नातानवेल भविष्यद्वक्ता के पास ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு, प्रभु नबी के द्वारा कहता है நீ எல்லாம் ஆலயம் கட்ட மாட்டே, तुम भवन को नहीं बनाएंगे। நோ அப்படின்ட்டு. नहीं நோவா, नो போங்க ஆண்டவரே नहीं प्रभु அப்படி சொல்லல. वैसा नहीं कहा। அவர் தேவ சமூகத்துல வந்து என்ன சொன்னார் தெரியுமா? प्रभु की समझ में क्या पता है? தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு परमेश्वर मुझे अब तक चला कर लाया है, நான் ஏமாத்திரம். मैं काली हूँ। சின்ன வயசுல இருந்தே ஒரு காரியத்துக்கு பிரயாசப்பட்டு बचपन से ही एक कार्य के लिए प्रयत्न, அதற்காக ஜெபித்து बहुत दिनों से उसके लिए प्रार्थना करते, ஆண்டவர் சமூகத்துல இருந்து நோ என்கிற ஒரு ஆன்சர் வரும்போது परमेश्वर की समझ में नो करके जवाब आते समय நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? हम कैसा रिस्पांस दिए थे? இதுக்கா இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணேன், इसके लिए मैं प्रार्थना இதுக்கா किया, இவ்வளவு நாள் காத்திருந்தேன். इसके लिए इतना इंतजार किया। தாவீதை பாத்தீங்களா? दाऊद को देखा है क्या? ஆண்டவரே हे प्रभु நான் ஏமாத்திரம். मैं कुछ भी नहीं है। ஆமென். இதான் சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. यही परमेश्वर की இதுதான் जीने वाला जीवन। கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்கிற வாழ்க்கை. ये मसीह की संगति में रहने की जीवन है। என் வாழ்க்கையில எது இருக்கணும் எது இருக்க கூடாது, யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது தீர்மானிக்கிற இடத்துல நான் கர்த்தரை வைத்திருக்கிறேனா, நான் வாழும் வாழ்க்கை அது வனாந்திரத்தில் இருந்தாலும் நான் ஏதேனின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். मेरे जीवन में कौन रहना है कौन नहीं रहना वो निर्णय करने की जगह वो परमेश्वर இந்த எஸ்
yes. जंगल में रहेगा तो भी परमेश्वर उसको एदेन बना देगा। இந்த ராத்திரி வேளையில इस रात के समय में ஆமென் மகிழ்ச்சியான ஏதேனின் வாழ்க்கை வாழணும்னு விரும்புறீங்களா? आनंद भरा हुआ एदेन की जीवन जीना உங்க चाहते हैं? லைஃப்ல தீர்மானம் எடுக்கிற இடத்துல அந்த ஃபைனல் டெசிஷன் எடுக்கிற இடத்துல நீங்க கர்த்தரை உயர்த்தி வையுங்கள். आपके जीवन में निर्णय करने की जगह पर परमेश्वर को ऊंचाई करके रख दीजिए। வேதத்துல ஜெயித்த பரிசுத்தவான்களை எல்லாம் பாருங்கள். बाइबल में विजय पाए हुआ सारे पवित्रवानों को देखो। ஆபிரகாமை கர்த்தர் சிநேகிதன் என்று தான் அழைத்தார். आब्रहाम को परमेश्वर मित्र दोस्तों ஆனால் ஆபிரகாமை அவர் ஆபிரகாமேன்னு கூப்பிடும்போது आब्रहाम को आब्रहाम करके बुला। ஆபிரகாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவார் தெரியுமா? अब्राहम कैसा रिस्पांस? இதோ அடியேன் அப்படிம்பா. वो बोलता है दास करके बोलता है। இதோ அடியேன். देखो दास आया हूँ। பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனோடு பிள்ளைகளாய் உரிமை பாராட்டணும். प्रिय लोगों, परमेश्वर के साथ बच्चे करके हम अंक दिखाना பிள்ளைக்கு தான் அப்பா கிட்ட போக முடியும். बच्चों ही पिता அப்பா के பக்கத்துல बाजू நிக்க முடியும். में, बच्चों ही पिता के बाजू में खड़ा हो सकता है। பழகுறதுல பிள்ளையா பழகிரணும். वैसा रिश्ता உரிமை करने में பாராட்டுறதுல. वो अंक को அதனால दिखाना। தான் இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்போது சொல்ல பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. यीशु मसीह प्रार्थना करने के समय ऐसा सिखाता है, स्वर्गीय அவருடைய पिता। நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம். उनकी नामों पर विश्वास रखकर जितने लोग उनको ग्रहण किए सब उनकी बच्चे बनने के अधिकार प्रभु ने இந்த दिया। சத்தத்தை ஒருவேளை முதல்ல நீங்க கேட்கிறவங்களா இருக்கலாம். इस वाणी को शायद आप पहले बार सुनता हो। இயேசுவை உங்க வாழ்க்கையில சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. यीशु को आपके जीवन में खुद की उद्धारक உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்க போகிறது. आपको एक अधिकार। அந்த அதிகாரம் தான் என்ன தெரியுமா? वो अधिकार क्या? பரலோக பிதாவை அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரம் கிடைக்கிறது. स्वर्गीय परमेश्वर को पिता परमेश्वर बुलाने की हक को प्रभु देने பிள்ளையை वाला है। உரிமை பாராட்ட முடியும். आप हक दिखा सकता है। நான் ஆண்டவரிடத்துல போறதுக்கு எனக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவை. मैं प्रभु के पास जाने के लिए किसी की सपोर्ट। நான் யாரையா கூப்பிட்டு எனக்காக வேண்டிக் கொள்ளும் எனக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இல்லை. मैं किसी को बुलाकर मेरे लिए विनती करो विनती को बोलने की जरूरत नहीं है। இயேசுவின் இடத்துல என்னால நெருங்கி போக முடியும். मैं यीशु मसीह के साथ கிட்டி சேர முடியும். उनके बाजू में रह पिल्लै। सकता हूँ। मैं பிள்ளையை உரிமை பாராட்டணும். बच्चों करके हम हक दिखाना है। ஆனா அர்ப்பணிக்கிற விஷயத்துல அடிமையாய் அர்ப்பணிக்கணும். अर्पण करने की जगह पर हम दास करके अर्पण करना है। ஏன்னா அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. क्योंकि जो दास है उनके लिए कोई ऑप्शन नहीं है। பிள்ளை ஆப்ஷனோட வரும். बच्चे ऑप्शन के साथ। அம்மா இன்னைக்கு என்னம்மா வீட்ல? माँ जी आज घर पर क्या है? இட்லிடா. इडली है। தோசை இல்லையா? डोसा नहीं है क्या? இது பிள்ளை. ये बच्चे है। அதே வீட்ல ஒரு வேலைக்காரங்க இருக்கிறாங்க. वही एक घर पर सेवक है। வீட்ல என்னையான்னு கூட கேட்க மாட்டாங்க. ये क्या है करके भी पूछेगा नहीं। அவங்க இட்லி கொடுத்தா वो इडली देगा तो சந்தோஷமா வாங்கி சாப்பிடுவாங்க. खुशी के साथ लेकर खा लेंगे। என்னங்க இன்னைக்கு தோசை இல்லையா? क्या आज डोसा नहीं है क्या? இன்னைக்கு உப்புமா தானா? आज क्या उपमा है क्या? உங்க ஊர்ல என்னைக்கு சப்பாத்தியா? आपके क्या चपाती है? நான் எங்க ஊரை சொல்லிட்டு இருக்கேன். हमारे गांव को मैं बोलता हूँ। பிள்ளைன்னா இப்படி क्वेश्चन பண்ணும். बच्चे बोलो சில பிள்ளைங்க பாருங்க किसी बच्चे உங்களுக்கு देखो பிடிக்காத ஃபுட் மட்டும் வச்சிட்டாங்க. उनकी पसंद नहीं है ऐसा। அம்மா இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங். आज मैं फास्टिंग हूँ। ஃபாஸ்டிங் வேற ஒண்ணு இல்ல, அந்த ஃபுட் அவங்களுக்கு பிடிக்கல. फास्टिंग और कुछ नहीं है, आज का जो खाना उनको पसंद नहीं ஒரு है। அடிமை இருக்குல்ல, एक गुलाम दास है என்ன கொடுக்குறாங்களோ और जो भी देते हैं उसको खुशी के साथ ले ஆண்டவர்ட்ட लेते हैं। அர்ப்பணிக்கிற விஷயத்துல प्रभु को अर्पण करने की जगह ஆப்ஷனோட வைக்க கூடாது. ऑप्शन कुछ भी नहीं रखना है। அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே 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 அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமையை அர்ப்பணிக்கணும். दास करके अपने को अर्पण कर दीजिए। இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், यीशु चेलों को देखकर உங்களை நான் சிநேகிதர் என்றேன். मैं आपको मित्रों करके ஒரு बोलूं। ஃப்ரெண்டா பழகணும். एक मित्रों को तुल्य रिश्ता। மோசையோடு கர்த்தர் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினார். मूसा के साथ एक मित्र के साथ बात करने जाता आमने सामने बात। ஃப்ரெண்டா பழகணும். एक मित्र जैसा மணவாட்டியா ஆயத்தமாகணும். दुल्गा दुल्गनी बनकर रहना चाहिए। இதுதான் சபை. यही कलीसिया। இதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். इसके लिए परमेश्वर हमें चुना है। கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு. मसीह के साथ संगति में रहने। பாருங்க, ஆதாமை எழுப்புனதும் கர்த்தர் தான். आदम को जगाया वही भी परमेश्वर है। வேதம் சொல்லுகிறது ஆதாமுக்கோ அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி. बाइबल कहता है आदम को अच्छा नींद आने அப்ப लगा। காலைல எழுப்புனது யாரு? सुबह कितने जगाया?
நைட்டு தூங்க வச்சது யாரு? रात में सोने के लिए किसने रखा? அப்போ ஆதாமுடைய ஆதியும் ஆதாமுடைய அந்தமும் யாரு? तब आदम की शुरुआत और उनके अंत कौन है? அவர் நாமம். उनकी नाम है। ஆனா நம்ம அநேகருடைய வாழ்க்கையில அவர் ஆதியும் பாதியுமா இருக்கிறார். और आदि और अंत है। ஏன்னா அவர் நம்மை நடத்தி கொண்டு போகும் வழியில் நாம் அவரை விட்டு விடுகிறோம். हम चला कर लेके जाने जगह पर मार्ग में हम छोड़ देते ஆனால் हैं। ஏதேனில் வாழ்கிற வாழ்க்கை என்பது ये दिन में जीने वाला जो जीवन கிறிஸ்துவுடனே है, ஐக்கியமா இருக்கிற வாழ்க்கை என்பது मसीह की संगति में रहने वाला அவனுடைய जीवन, A to Z டிசைட் பண்ணுகிறது கர்த்தர். A to Z जो डिसाइड करता है वो परमेश्वर, எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது கர்த்தர். सब कुछ निर्णय करने वाला परमेश्वर है। இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ உண்மையாய் ஒப்புக்கொடுங்க. உங்க வாழ்க்கையின் மேல ஏதேன் என்று எழுதப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. इस तरह का जीवन जीने के लिए आप अपने को सौंपो, आपके ऊपर ये देन करके लेके जाए। எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற கர்த்தர். मेरे जीवन सबको निर्णय कर रहा परमेश्वर। ஆமென். आमेन। நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में நமக்கு தேவன் பிள்ளைகளை தருவார் பாருங்க. हमें बच्चे को देता है। देखो ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை தான் பிள்ளைகளுடைய எல்லாவற்றையும் நாம தீர்மானிப்போம். एक स्थिति आते समय सारे बातों को बच्चे இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? यीशु क्या कहता है? பிள்ளைகளை போல மாறலன்னா बच्चों के तुल्य नहीं बदले, பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டே. स्वर्ग राज्य में तू प्रवेश नहीं पाएगा। ஆண்டவர் இப்படி சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. परमेश्वर ऐसा कहने के लिए कई कारण அதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? उसमें मुख्य कारण क्या पता है? பிள்ளைங்க என்ன ட்ரெஸ் பண்ணணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் தெரியுமா? பெற்றோர்கிட்ட இருக்கும். बच्चे क्या खाना है, क्या ड्रेस पहना, सब कंट्रोल कहाँ है? माँ पिता के पास है। பிள்ளைங்க கொஞ்சம் வளர ஆரம்பிப்பாங்க பாருங்க. बच्चे थोड़ा बढ़ता है, देखो ஒரு Dress வாங்கி கொடுங்க. एक ड्रेस लेके, இதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். ये सब ओल्ड फैशन है। ஆமா, என்ன ஓல்ட் ஃபேஷன்? क्या ओल्ड फैशन है? ஃபுல்லா கவர் பண்ணி போட்டா ஓல்ட் ஃபேஷன். अच्छा कवर करके करेंगे तो ओल्ड, மேல இருந்து கீழ வர கிழிச்சு போட்டா நியூ ஃபேஷன். ऊपर से नीचे तक फाड़ के डालेगा तो नया फैशन। எந்த பெற்றோராவது அப்படி வாங்கி கொடுப்பாங்களா? कोई माता पिता से खरीद कर देगा क्या? ஆமா, வஸ்திரம் குறைய 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 वस्त्र कम होते होते நியூ ஃபேஷன். न्यू फैशन है। ஆமென். அதுதான் டெவில்ஸ் ஃபேஷன். वही शैतान का फैशन है। ஆமென். பிசாசு ஒரு வாலிபனுக்குள் இருந்தபோது அவனில் வஸ்திரம் இல்லை. शैतान एक जवान के पास रहेगा, वो नंगापन था। அந்த பிசாசை இயேசு துரத்தின போது அவன் வஸ்திரம் தரித்திருந்தான். वो शैतान को भगा दिया तो मनुष्य वस्त्र को पहन लिया। ஆமென். आमेन। ஆமென். आमेन। வஸ்திரம் குறையுதுன்னா 6000ல பாதி உள்ள வந்துட்டுன்னு அர்த்தம். वस्त्र कम हो रहा है तो शैतान आ गया करके मतलब है। மீதி வந்துட்டுன்னா மொத்தமா போயிடும். बाकी आ गया तो पूरा चला जाएगा। ஆமென். आमेन। நீங்க பிள்ளைங்க பாருங்க, बच्चे को देखो, பிள்ளை பிறக்கும் பாருங்க. बच्चा जन्म होता है, देखो பிள்ளை பிறக்கும் போது லேபர் வார்டுல ஆன்னு சத்தம் கேட்கும். बच्चा जन्म होते जगह लेबर वार्ड में आ பிள்ளை வாயை திறந்து ஆள ஆரம்பிச்சதும் வெளியே இருக்கிற அவ்வளவு பேர் வாயிலையும் லட்டு இருக்கும். और बच्चे के उधर रोया तो यहाँ पर सबको அந்த लड्डू, பிள்ளை ஃபீல் பண்ணுமா, எனக்கு மட்டும் லட்டு தரலன்னு? वो बच्चा फील करेगा तो क्या लड्डू मुझे नहीं दिया है? नहीं। பிள்ளை அழும் போதெல்லாம் बच्चा जब रोता है தாய் என்ன பண்ணுவாங்க? माता क्या करती है? பால் கொடுப்பாங்க. उसको दूध देती है। இல்ல नहीं, எனக்கு இன்னைக்கு கிரில் சிக்கன் தான் வேணும் मुझे ग्रिल चिकन चाहिए, சொல்லுமா? ऐसा बोलेगा क्या? சொல்லாது. नहीं बोले। தாய் என்ன கொடுக்குதோ माता जी क्या देती है? குடிச்சிட்டு தூங்கி उसको पीकर ऐसा திரும்ப எழும்பி அழும்போது वापस उठकर रोते தாய் समय திரும்ப பால் கொடுப்பான். माँ वापस दूध पिलाए। சில மாதங்களுக்கு பிறகு इसी महीने के बाद கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட் மாத்திட்டே थोड़ा थोड़ा भोजन को बदलते जाए। அவ்வளவையும் தீர்மானிக்கிறது அந்த தாய். सब कुछ वो माँ ही निर्णय करती है। வேதம் சொல்லுகிறது, बाइबल कहता है புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல नए जन्म हुआ बच्चे के तुल्य களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் इस ज्ञान की वचन வாஞ்சையாயிருங்கள். अभिलाषा के साथ ஆதாமை கர்த்தர் படைத்து आदम को परमेश्वर அவருடைய ने A to Z அவர் டிசைட் பண்றார். A to Z उसने பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வரும் பார்த்திருக்கீங்களா? बच्चे को पहला बर्थडे आता है ஒவ்வொருத்தர் அவங்கவங்க திராணிக்கு தக்கதான் அந்த பிள்ளைங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. और अपने योग्य के अनुसार सब सेलिब्रेट करते हैं। கடையில போய் दुकान में மகனே உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும் எடு तुझे அப்படியா? क्या चाहिए, कपड़ा चाहिए ले लो। அம்மா எடுத்து வச்சு பாப்போம். हम लेके उनको रख இது कर என் देखो, பிள்ளைக்கு நல்லா இருக்கும், ये मेरे बच्चों को இது अच्छा என் பிள்ளைக்கு நல்லா लगे, இருக்கும். ये मेरे बच्चों को பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது बुराई लोग को आप अपने बच्चों को अच्छे बात को देने के लिए जानते பரலோக பிதா தம்மிடத்தில் வேண்டிக் हो। கொள்ளுகிறவர் स्वर्ग का परमेश्वर अपने पास मांगने वाला ஆண்டவர் நமக்குன்னு தரது எல்லாமே
பெஸ்ட். परमेश्वर हमें जो भी देता है सब कुछ बेस्ट देता है. என் லைஃப்ல கேட்டா சொல்லுவேன், मेरे लाइफ में पूछेगा நான் தெரிந்தெடுத்தது எல்லாமே worst. मैंने जो चुना सब தேவன் தெரிந்தெடுத்தது தந்தது எல்லாமே பெஸ்ட். परमेश्वर ने जो दिया सब कुछ बेस्ट दिया है. அதனால தான் ஒரு பாட்டு ஆண்டவர் கொடுத்தார். इसके लिए गीत दिया. எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது. எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, உம் கிருபையால் வந்தது. எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான ஏமாற்றங்கள் என்னால் வந்தது. எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது, உம் அன்பால் வந்தது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு आप जो चाहते हैं उसको देने के உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். आपके ऊपर रखा हुआ याद की அவைகள் தீமைக்கு அல்ல, बुराई नहीं है, தீமைக்கு அல்ல. बुराई के लिए நம்ம தான் ஒரு नहीं है. தேவ பிள்ளையுடைய குவாலிட்டி एक परमेश्वर की बच्चे की जो क्वालिटी நான் விரும்பி ஆண்டவர் சமூகத்துல விருப்பத்தை வச்சால் जो भी चाहकर अपनी इच्छा को रखेगा तो भी ஆகிலும் என் சித்தப்படி அல்ல, फिर भी मेरी इच्छा के உங்க अनुसार சித்தப்படி. आपकी इच्छा நாம் के अनुसार நிறைய காரியங்களை நம்முடைய சூழ்நிலையில வச்சு சூழ்நிலையை வைத்து பிளான் பண்றோம். कई बातों को अपनी परिस्थिति को रखकर हम நம்முடைய प्लान சரீர நிலைமையை வைத்து பிளான் பண்றோம். अपनी शरीर की परिस्थिति को रखकर தேவன் प्लान நம்முடைய எல்லா காரியத்தையும் நாம் பிறக்கும் முன்னமே திட்டம் பண்ணி வைத்து விட்டார். लेकिन परमेश्वर सब कुछ हम जन्म होने के पहले ही योजना करके அவர் இப்படிதான் நடத்தி கொண்டு வந்தார். परमेश्वर ऐसा ही चला करा இந்த இடத்துல தான் பிசாசானவன் சர்ப்பத்தின் வாயிலாய் உள்ளே வருகிறான். इस जगह पर शाप के द्वारा अंदर प्रवेश हो தேவன் रहा है. விலக்கப்பட்டதை திரும்ப திரும்ப இவங்க நினைவுல கொண்டு வர. परमेश्वर जो हटाया उसको बार बार याद ஒரு में சத்தியத்தை கேளுங்கள், एक सच्चाई को सुन लो. நமக்குரியது அல்லாதது திரும்ப திரும்ப நம்ம நினைவுல வருதுனாலே சாத்தானை கடிந்து அப்புறப்படுத்த பழக வேண்டும். हमारा जो नहीं है बार बार हमारे याद में आए तो उसको डांट कर हटाने की அவன் சொல்றான், ஆனாலும் இது உனக்கு தரல பத்தியா, फिर भी नहीं दिया, ஆனாலும் இது உனக்கு தரல பத்தியா, फिर भी तुझे नहीं ஏய், दिया, இது எனக்கு தரல, உண்மைதான். ये हमें नहीं दिया, सच्चा है. அவர் எனக்கு விலக்குனது ஒண்ணு, ओ मुझे हटाया ये எனக்கு बात है, தந்தது ஏராளம். मुझे दिया बहुत कुछ இத்தனை है. வருடத்துல என் வாழ்க்கையில கேட்கப்பட்ட ஜெபம் கேட்கப்படாத ஜெபங்கள் இருக்கிறது. मेरे जीवन में सुना हुआ प्रार्थना नहीं सुना हुआ ஆனால் प्रार्थना है. கேட்கப்பட்ட ஜெபத்தை கம்பேர் பண்ணும்போது கேட்கப்படாதது கொஞ்சம், ओ सुना हुआ प्रार्थना को कंबर கேட்கப்பட்டது அதிகம். बहुत कम है. இப்ப அடுத்து வரான் பாருங்க, वापस दोबारा आता है, ஏன் விலக்கினார் தெரியுமா? क्यों हटाया पता है? இதை நீ சாப்பிட்டேன்னா इसको तू खाएगा तो நீயும் தேவனாயிருவே அப்படின்ட்டான். तू भी परमेश्वर बन जाएगा. அதன் அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? சாப்பிட்டா इसको खाएगा तो நீயே தேவனாயிரலாம். तू ही परमेश्वर बन உனக்கு எதுக்கு இன்னொரு தேவன்? जाएगा. तुझे क्यों और एक परमेश्वर? நீ என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் இன்னொருத்தர் டிசைட் பண்ணணும்? तू जो खाना नहीं खाना करके कौन तुझे तेरे लिए निर्णय நீ कर ஏன் रहा है? டிசைட் பண்ணலாமே? तू ही निर्णय कर நீ ली. என்ன ட்ரெஸ் பண்ணணும் ட்ரெஸ் பண்ண கூடாதுன்னு ஏன் இன்னொருத்தர் டிசைட் பண்ணணும்? कौन सा ड्रेस पहनना नहीं पहना और कोई क्यों निर्णय कर ஏய், रहा है? நீயே தேவன் ஆயிட்டேனா तू ही परमेश्वर बन गया. உனக்கு வேற ஒரு தேவன் தேவையில்லையே. तुझे और कोई परमेश्वर की जरूरत नहीं है. நீ விரும்புற வாழ்க்கையை நீயே தெரிந்தெடுக்கலாம். तू जो चाहत है वो जीवन को तू चुन நீயே सकता है. தேவன் ஆயிருவேல்ல. तू ही परमेश्वर बन सकता है. அந்த தேவன் உனக்கு தேவையில்லையே. वो परमेश्वर और जरूरत नहीं है. இதுதான் அவ கண்ணுக்கு இச்சிக்கத்தக்கதா இருந்தது. वही उनकी आंखों में लालच आने लगा. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், दोबारा கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது, அது டிபெண்டன்ட் லைஃப். वो मसीह की जीवन इंडिपेंडेंट जीवन नहीं है, वो डिपेंडेंट जीवन. அது தனித்து வாழ்வதல்ல, இயேசுவை சார்ந்து வாழ்வது. वो अकेला जीने वाला नहीं है, प्रभु को सहकर जीने वाला जीवन. ஆமென். आमेन. இதுதான் இயேசு சொன்னார், इसी को यीशु, நானே மெய்யான திராட்சை செடி, मैं ही सच्चा दाखलता हूँ. நீங்கள் கொடிகள், आप सब पौधे हैं. நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் आप मुझ में स्थिर बनकर रहोगे நீங்க तो கனி கொடுப்பீர்கள். आप फल दोगे. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. मेरे अलावा तुझ से कुछ भी नहीं हो सकता है. நம்ம மேல கண்ட்ரோல் பண்ண ஒருத்தரும் இல்ல அப்படிங்கிற லைஃப் இருக்கு தெரியுமா? हमारे ऊपर कंट्रोल करने के लिए कोई नहीं, ऐसा एक जीवन है. நிறைய பிள்ளைங்க ஹாஸ்டல்ல போய் படிக்கிறதுக்கு காரணமே பெற்றோர் டார்ச்சர் தாங்க முடியாது. और बहुत बच्चे हॉस्टल में जाके पढ़ाई करते, कारण क्या? माँ पिता की कंट्रोल है. ஹாஸ்டல்ல படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் சொல்லல, हॉस्टल में पढ़ाई करना सबको नहीं சில बोलता हूँ. பிள்ளைங்க ஏன்ட்டே சொல்லுவாங்க, किसी बच्चे मुझसे कहते हैं, எப்படா இந்த ஸ்கூல் முடியும் காலேஜுக்கு வெளியூர் போலாம்னு இருக்க.
कब ये स्कूल समाप्त होगा, कॉलेज में बाहर चला जाएगा? ஏன் क्यों? எங்க அம்மா சும்மா நை நைன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். मेरे माँ जी बार बार मुझे चिल्लाते रहती அவன் है। சொல்றான், वो बोलती है, உனக்கு தேவனே தேவையில்லையா? तुझे परमेश्वर की जरूरत नहीं है। ஆமென். आमेन। இதே போலதான் இயேசு கிட்ட சாத்தான் வந்தான். इसके अनुसार यीशु के पास இயேசு शैतान என்ன आया। சொன்னா தெரியுமா? यीशु ने क्या? அப்பாலே போ சாத்தானே. दूर चले जा शैतान। இதை யாரு சொல்லியிருக்கணும் தெரியுமா? इसको कौन बोला होना चाहिए? ஆதாம் ஏவாள் சொல்லியிருக்கணும். आदम और हेव बोलना அவங்க चाहिए। தவறிட்டாங்க. उन्होंने हट गया। என்னது? कारण क्या है? பழம் சாப்பிட்டா इस फल को खाएंगे तो என் லைஃப்ல தேவன் இல்லாம ஆயிருவாரா? मेरे जीवन में यीशु प्रभु के बिगर हो जाएगा क्या? அப்படின்னா वैसा तो இந்த பழத்தை ஆண்டவரே தந்தாலும் परमेश्वर ही देगा तो எனக்கு வேண்டாம். मुझे नहीं चाहिए। இப்படி சொல்லுவான்னு கர்த்தர் எதிர்பார்த்து இந்த டெஸ்ட். ऐसा बोलेगा करके प्रभु इंतजार करके टेस्ट को रखा। ஆமென். என்ன ஆண்டவரே, क्या प्रभु? இது கிடைச்சா ये मिल गया तो எனக்கு உங்களுக்கு இடையே இருக்கிற ஃபெலோஷிப் கட் ஆயிருமா? आपको मेरे बीच में रहने वाला रिश्ता चला அப்படின்னா जाएगा। நீங்களே எனக்கு தந்தாலும் आप ही मुझे देगा तभी எனக்கு வேண்டாம். मुझे नहीं चाहिए। ரூத் சொன்னாங்கல்ல, रूत बोला ना, நகோமி சொல்றாங்க, नगोमी बोल रही है நீங்க போயிருங்கம்மா. तुम चले जा। ஒரு பால் முத்தமிட்டு திரும்பி போயிட்டா. और वाल चूमा दे के रूत चले சொன்னா, गई। रूत कहा நீங்க என்னதான் சொன்னாலும் आप जो भी நான் உங்களை விட போறது मैं கிடையாது. तुझे नहीं உங்களை छोड़ूंगा। விட்டு போய் எனக்கு ஒரு லைஃப் வேண்டாம். आपको छोड़कर जाने की एक लाइफ जीवन की இப்படிப்பட்டவங்க மட்டும் தான் ஜெயிக்க जरूरत है। முடியும். इस तरह का व्यक्ति विजय पा, இப்படிப்பட்டவங்க மட்டும் தான் சோதனையை ஜெயிக்க முடியும். इस तरह के लोग परीक्षा में जीत, இப்படிப்பட்டவங்க மட்டும் தான் மேன்மையை அடைய முடியும். इस तरह के लोग केवल उन्नति को पा सकता है। சத்ரு உள்ளே புகுந்தான். शैतान अंदर प्रवेश कर दिया। விலக்கப்பட்டதை மனிதன் பறித்து புசித்தான். जो हटाया गया उस फल को लेकर खा பாவம் लिया। உள்ளே வந்தது. पाप अंदर प्रवेश हुआ। எப்பொழுது பாவம் பிரவேசித்ததோ जब पाप प्रवेश होता है, தேவனுக்கு மனிதனுக்கு இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்படும். परमेश्वर और मनुष्य के बीच में रहने वाला இப்பொழுது संगति கர்த்தர் चला गया। மீண்டும் ஏதேனுக்குள்ளே வருகிறார். दोबारा परमेश्वर ये दिन के अंदर, ஆனால் लेकिन ஆதாமேன்னு தேடுறார். आदाम करके ढूंढ रहा है। ஆதாம் ஏதேனை விட்டு எங்கேயும் போகல. आदम ये दिन को छोड़कर ஆனால் कहीं नहीं தேவனால गए। கான்டாக்ட் பண்ண முடியவில்லை. लेकिन परमेश्वर उनसे ஏன் संपर्क தெரியுமா? नहीं कर पा रहा है। பாவம் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவை முறிக்கும். पाप परमेश्वर और हमारे बीच में रहने वाले रिश्ता को तोड़ डाले। மனிதன் ஏதேனை விட்டு தள்ளப்பட்டான். मनुष्य ये दिन से डकला சாத்தான் நினைச்சான் சக்சஸ் அப்படின்னு. शैतान ने सोचा सक्सेस, ஏனென்றால் அவனும் தள்ளப்பட்டவன். क्योंकि वो भी डकला ஆனால் गया அவனுக்கு हुआ। கிடைக்காத ஒரு பாக்கியம் மனிதனுக்கு கிடைத்தது. उनको नहीं मिला हुआ धन्य मनुष्य को அதுதான் मिला। மனிதனை மீண்டும் அந்த ஏதேனின் அனுபவத்தில் அந்த மகிமையிலே கொண்டு வர தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே தந்தருளினார். इसीलिए वही महिमा में लेके आने के लिए परमेश्वर एक लौता पुत्र இயேசு को சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். यीशु ने कहा झूठा जो चोर है चोरी करने, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். मैं तो उनको जीवन देने के लिए இந்த आया ஜீவன் தான் என்ன தெரியுமா? हूं। वो जीवन क्या है? அடிமையா இருந்தவன் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற பாக்கியத்தை பெறுகிறான். गुलाम बनकर रखा, उन्होंने अप्पा पिता करके बुलाने की। அப்ப இயேசுவோடு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் பரலோக தொடர்பு உண்டு. यीशु के साथ में जो रहता उनको ईश्वर के राज्य की संपर्क இயேசு இப்படி கையை விரித்து சிலுவையில மரித்தார் அல்லவா? यीशु मसीह अपने हाथों को हिलाया, அது எதின் அடையாளம் தெரியுமா? उसका चिन्ह क्या है? என்னையும் பிதாவையும் இணைக்கிற பாலம்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. मुझे और परमेश्वर को मिलाने वाला ब्रिज है वो यीशु मसीह। இந்த ராத்திரி வேளையிலே इस रात के समय நான் இந்த में வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். इस वचन को बोल के प्रार्थना करने के लिए உங்க चाहता हूं। வாழ்க்கையில பரலோக தொடர்பு நிலைக்கணும்னா आपके जीवन में स्वर्ग राज्य की संपर्क स्थिर होना உங்களுக்கு चाहिए। தேவை வரம் அல்ல, आपकी जरूरत உங்களுக்கு தேவை உறவு. आपको जरूरत है रिश्ता, இயேசுவோடு சேர்ந்து இருக்கிற வாழ்க்கை, यीशु के साथ मिलकर जीने की, இயேசுவோடு இணைந்து இருக்கிற வாழ்க்கை. यीशु के साथ मिलकर जीने वाला जीवन। தாவீது சொல்லுகிறார், உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேன். दाऊद कहता है, तुझे जो बैर करता है उसको बैर किए बिगर रहूंगा क्या? दो नफरत करता है அவர் उसको नफरत किए बिगर, அவர்களை முழு பகையாய் பகைக்கிறேன். उनको पूरी तरह से मैं बैर करूंगा। ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். आत्मिक की ओर से मैं वचन को ஆண்டவரே, बोलता हूं। எது எது என்னை உம்மை விட்டு விலக்குகிறதோ परमेश्वर जो जो
मुझसे आपसे हटाता है அத நான் முழு பகையா பகைக்கிறேன் அப்பா. तो पूरे रीति से मैं बैर करता हूँ எது எது எனக்குள்ள எந்தெந்த கிரியைகள் விரோதமாய் உமக்கு விரோதமாய் எழும்புகிறதோ जो क्रिया आपके खिलाफ में उठता है அதை நான் அருவருக்கிறேன். उसको मैं गिनौनी करता हूँ வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து वेदना देने वाले मार्ग मुझमें है क्या? நித்திய வழியிலே நடத்தும். आनंद जीवन में இயேசுவோடு यीशु के साथ இயேசுவோடு यीशु के இந்த ராத்திரி साथ வேளையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? रात के समय उस अनुभव के कितने தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். प्रभु की सम्मुख में खड़े हो ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், एक बात को आप समझ இயேசு இல்லாம பரலோகம் இல்லை. यीशु के बिगर स्वर्ग நீங்க का ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், आप उद्धार पाया हो सकता है और कोई भी हो உங்க सकता है வாழ்க்கையில முன்னணியத்துல இயேசு இருந்தால் மட்டும்தான் இந்த புயல் எல்லாம் கடக்க முடியும். आपके जीवन में पहले भाग में यीशु रहेगा तो इस तूफान को இந்த சோதனை எல்லாம் ஜெயிக்க முடியும். इस सारे परीक्षा को विजय कर सकता ஆமென். என் வாழ்க்கையில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிற அந்த உறவுல உறுதியா இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. है जीवन में आपके साथ रहना रिश्ता में கிருபை தருவீராக. अनुग्रह दे दीजिए உம்மை விட்டு விலக்குகிற காரியம் எனக்கு தூரமா இருப்பதாக. से हटाने वाला कार्य आपके दूर से ஆண்டவரே, நான் என்னதான் விரும்பி சில காரியத்தை கேட்டாலும் जितना भी चाह कर किसी कार्य அந்த காரியம் என்னை உம்மை விட்டு விலக்குமானா, वो कार्य आप मुझे तुझसे நான் हटाएगा விரும்புகிற அந்த காரியம் எனக்கு விலக்கப்படுவதாக. मैं जो चाहता वो कार्य मुझसे हट जाने दो प्रभु ஒரு 2 நிமிஷத்துல நான் ஜெபம் பண்ணி முடிக்க 2 मिनट में प्रार्थना करके समाप्त வயசானவங்க உட்கார்ந்துக்கோங்க, நீங்க முடிஞ்சவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க. उम्र हुए लोग आप बैठना है तो बैठ सकता है, जितने लोग हो सकते ராத்திரி हैं खड़ा வேளையில हो ஒரே ஒரு जाइए। கேள்வியை கேட்கிறேன். रात में एक सवाल को मैं पूछता हूँ ஆண்டவரே, हे प्रभु உம்மை விட்டு விலக்குகிற காரியம் आपसे हटाने वाले कार्य அது நான் எவ்வளவு விரும்பினதா இருந்தாலும் मैं जितना भी चाहत அது करेगा எனக்கு வேண்டாம்பா. तो मुझे नहीं चाहिए, அது என்னை விட்டு தூரப்படுத்தி वो मुझे मुझसे दूर कर दीजिए, எனக்கு உம்மோடு இருக்கிற ஐக்கியம் தான் தேவை. आपके साथ रहना संगति मुझे चाहिए। அப்படி சொல்ல விரும்புறவங்க மட்டும் உங்க வலதுகர ऐसे बोलने वाले केवल लोग உங்க இடதுகரத்தை இருதயத்துல வைத்து अपने बाएं हाथ को अपने கண்களை மூடி सीने में रखकर ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. 1 मिनट आंख बंद करके प्रार्थना ஆண்டவரே, करिए। எனக்குள்ளே 1000 விருப்பங்கள் உண்டு, मेरे प्रभु मेरे जीवन में 1000 चाहत रह सकता 1000 है, விண்ணப்பங்கள் உண்டு. हजारों भिन्नति हो सकता है, அளவைகள் என்னை உம்மோடு और आपकी संगति से हमको हटाएंगे तो Praise the Lord। உம்மோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு அது விலக்குமானால் आपके साथ रहने वाला रिश्ता को हटाएंगे तो அந்த காரியம் எனக்கு தூரமா இருக்கும். वो कार्य मुझे नहीं चाहिए प्रभु, அந்த காரியம் எனக்கு தூரமா, वो कार्य मुझसे दूर रहने दो प्रभु जी, அந்த காரியம் எனக்கு தூரமா. वो कार्य मुझे दूर होने दो प्रभु। நான் அல்ல, मैं नहीं हूँ, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. இந்த வார்த்தையை சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கரங்களை உயர்த்தி நான் அல்ல, நான் அல்ல. சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, பெரியவங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீர் தீர்மானிக்கணும். உம்மை விட்டு என்னை விலக்குகிற காரியத்தை நான் வெறுக்கிறேன், அருவருக்கிறேன்ப்பா. எனக்கு அது எதுவா இருந்தாலும் வேண்டாம் ஆண்டவரே. ஷாலா பாஜா நரா பாக்கரா. லாபமான அனைத்தையும், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். சொல்லுங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான், ஆனா உமக்காக அதை நான் வேண்டான்னு வைக்கிறேன்பா. என் நேசர் தருகின்ற பரிசுக்காக, என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். இதை விட பெஸ்டா வச்சிருக்கிறா, நீ விரும்புறதற்கு மேல அவர் வச்சிருக்கிறார். உனக்கு அறியாதது எட்டாததுமானதை வைத்திருக்கிறார்.
அவர் விரும்புகிறதெல்லாம் இயேசுவோடு இயேசுவோடு கைகளை உயர்த்தி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்லப்பா நான் ஷலபதரபகரா கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. அர்ப்பணிக்கிறோம். अर्पण करेंगे. உம்மை விட்டு விலக்குகிற காரியங்கள் தூரமாக இருப்பது. आपसे हटाने वाले कार्य मुझसे दूर हो இந்த जाने. அழைப்பை கனப்படுத்தி इस बुलावट को உம்மோடு ஐக்கியமா இருக்க கிருபை தார். आपके संगति में रहने के लिए இயேசுவின் நாமத்தில் பிதா. यीशु के नाम से ஆமென். आमेन. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு ताली बजा के प्रभु को நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.